ஹalleluya. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாரையும் இயேசு நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய சத்தியமும் அவர் சமாதானமும் சுகம் பலம் ஆசீர்வாதமும் என்றென்றும் நம்மோடு கூட தங்கி நிலைத்திருப்பதாகும். ஆமென். ஜெபிப்போம். அப்பா, எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துறப்பா. இந்த அருமையான ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துறப்பா ராஜா. நாங்களும் ஒரு பிள்ளைகளாக நிலை நின்று ஆண்டவர் மட்டுமாய் எங்களை காத்து நடத்தி வந்த நாட்களுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. சென்ற வாரம் பூரா எங்க கூட இருந்தீங்க. நாங்கள் நினைத்தது, நாங்கள் கேட்டது எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்து முடித்து கொடுத்தீங்க. இப்பொழுது எங்கள் நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் அப்பாவை நாங்கள் ஆராதிக்கும்படியாக வார்த்தைகளை கேட்கும்படியாக முது பிள்ளைகளாக இருதயத்து உரிமையெல்லாம் நாங்கள் கூடியிருக்கோம் ராஜா தகப்பனே. எங்கள் துதிகளையும் பாடல்களையும் அப்பா ஏறெடுக்கும் ஜெபத்தின் அங்கீகரித்துக் கொள்வதின் நம்பிக்கையோட விசுவாசத்தின் உள்ளத்தோட உறுதியாய் பற்றி கொண்டுள்ள சமூகத்தில் கூடியிருக்கோம் ராஜா தகப்பனே. ஏசப்பா, எங்கள் பாவங்களுக்கு எங்கள் சாவல்குருவி நாங்கள் செய்ததினால் ஆண்டவரே எங்களை தண்டிக்காதபடி நாங்கள் ஒரு நாள் மனம் திரும்பி முழுவதாக ஒப்புக் கொடுப்போம் என்ற நம்பிக்கையில் ஆண்டவரே நீர் எங்களை மட்டுமாவை இறக்கத்தினால் காத்து வருகிறீர்கள் ராஜா. அந்த இறக்கம் எப்போதும் நிலைத்தில் இருந்து நாங்கள் மனம் திரும்பியதான எங்கள் புதிய வாழ்க்கை, புதிய இருதயம் ஆண்டவர் நிலைவரமான ஆவியுடையவர்களாய் நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு பக்குவப்படுத்தியிருக்கிறேன். அது நிலைத்திருக்கத்தக்கதான எங்கள் இருதயத்தை கொடுங்க. ஏன்னா இருதயம்தான் மகா கேடுள்ளதா இருக்குன்னு சொன்னேன். அந்த இருதயம் தவறி தவறி போய்விடாதபடிக்கு தகப்பனேன். தேவன் நமக்காக பட்ட பாடுகளை நினைத்து ஒவ்வொரு நாளும் கல்வாரி நேசித்த நம்பை நினைச்சு பார்த்து அப்பா நீங்க ரோமர்ல சொன்ன அந்த வார்த்தைப்படி தேவோட ஆவி எங்களுடைய இருதயங்களிலிருந்து அன்பின் ஆவியா ஊற்றப்பட்டிருக்கு. நாங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில் சொன்ன அந்த திருவார்த்தைப்படி நாங்கள் உணர்ந்த இதயத்தோடு தகப்பனே, நாங்கள் எங்கள் கிரிகள் எங்கள் வார்த்தைகள் செய்யலாம் ஆண்டவர் நாங்கள் வெளிப்படுத்தும் பொழுது ஒரு அன்பின் ஆவியாக வெளிப்படுத்த கிருபை தாகப்பா. எங்கள் மூலமா அநேக ஆத்மா ரட்சிப்புண்டாக்குற மகிமை நாங்கள் பெற்றிருந்து நாங்கள் விட்டு விடாதபடிக்கு நாங்கள் பெற்று பண்ண அந்த கிருபை அந்த வரங்கள் அந்த எழுந்து நிற்கத்தக்கதாக நீங்க சொன்ன அந்த வார்த்தை, மகனே மகளே எழுந்து பிரகாசி, உன் ஒளி உன்னிடத்தில் வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்து என்று சொன்ன வார்த்தைப்படி எங்கள் ஒவ்வொருவரும் இந்த வேலையத்தை எமது அபிஷேகத்தை நட்டினாலும் வல்லமின் வார்த்தையினாலும் சகோதரமாக வெளிப்படும் திவ்ய சத்திய வார்த்தையில் உணர்ந்து செயல்படத்தக்கதாக மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக எங்கள் சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கும் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தேவன மகிமையை வெளிப்படுத்தக்கதான ஆசீர்வாதம் உடையவர்களாய் மகிமையுடையவர்களாக பிரதிபலிக்கிறது. இந்த ஆராதனை வேலை முழுவதும் அப்பா எந்த விதத்தில் தடைவராதபடி ஆண்டவரே எங்களை காத்துக்கொள்ளும். ஏன்னா நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு காரியம் தேவரே நாங்கள் பார்க்கும் பொழுது தேவரே நீ திஷ்டாந்தப்படுத்தி சொன்ன முத வேத வார்த்தைகளை நடந்து கொண்டே இருக்கிற ராஜா. எல்லாவற்றிலும் தேவரே உமக்கு சித்தமானவனுக்குத்தான் ஆண்டவரே நான் அந்த ஆட்சியை கொடுப்பேன் என்று சொன்ன திருவார்த்தைப்படி நீர் ஆளுகிறீர். வானத்துக்கு பூமிக்கு மேலான நாமத்தை உடைகிறேன் ஆண்டவர். மகிமைக்காக நீ எல்லாத்தையும் படைத்தீர், ஆளுகிறீர், நீ ஆட்கொண்டு நடத்தி வேண்டிய நம்பிக்கையோட பாதம் இந்த கோடா சுத்திக்கிறாங்க. எல்லாரையும் சமூகத்தோடு அப்பா நாங்கள் அன்றண்டுமா எப்பொழுதும் நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாய் சஞ்சரிக்கிறவர்களாய் எங்களை அபிஷேகித்து ஆசீர்வித்து உமது இறக்கத்தினால் கிருபை நாங்கள் முடிசூட்டி எங்கள் நடத்த முடியாது. வரப்போகிற நாட்களில் தேவரே நாங்கள் உமக்காக வாழ்ந்து சாட்சியா நிற்க கிருபை செய்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் உடைய பாதம் பணிந்து கெஞ்சி ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமீன். அல்லேலூயா. முதல் பாடல் தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே எனக்கு கருத்தாக, வலுவாமல் என்னை உமக்காக எடுத்தீர், என்னையும் உமக்காக கொடுத்தீர், உம்மையும் எனக்காக. அல்லேலூயா. தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. காத்தீரே என்னை கருத்தாக,
வலுவாமல் என்னை உமக்காக காத்தீரே. என்னை கருத்தாக வலுவாமல் என்னை உமக்காக எடுத்தீர். என்னையும் உமக்காக எடுத்தீர். என்னையும் உமக்காக கொடுத்தே உம்மையும் எனக்காக. தோத்திரம் துதி பாத்திர உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோத துதியே துதியே துதித்திடுவேன். எல்லா குறையும் தீர்த்தீரே. தொல்லையாவும் தொலைத்தீரே. எல்லா குறையும் தீர்த்தீரே. தொல்லையாவும் தொலைத்தீரே. அல்லல் யாவும் அறுத்தீரே. அல்லல் யாவும் அறுத்தீரே. அலையும் என்னையும் மீட்டீரே. தோத்திரம் துதி பாத்திர உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவே. அம்புவியாவும் படைத்தீரே. அம்பர உந்தன் வாக்காலே. அம்புவியாவும் படைத்தீரே. அம்பர உந்தன் வாக்காலே. எம்பர எல்லாம் ஈந்தீரே. எம்பர எல்லாம் ஈந்தீரே. நம்பினோர் குந்தன் தயவாலே. தோத்திரம் துதி பாத்திர உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. கண்ணில் மணி போல் காத்தீரே. எம்மை துதியே துதித்திடுவே. அண்ணலே உந்தன் அருளாலே. அடியாரை கண் பார்த்தீரே. மன்னாயமக்கு நீதானே. அண்ணாயமக்கு நீதானே. என்னாலும் எங்கள் துணை நேரே. தோத்திரம் துதி பாத்திர உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. தீய நம்புகள் தாக்காதே. எம்மை துதியே துதியே துதித்திடுவே. தேவா நீர் உந்தன் சிறகாலே. தினமும் மூடி காத்தீரே. தேவா நீர் உந்தன் சிறகாலே. தினமும் மூடி காத்தீரே. தீதனு மறைவினிலே. தீதனு காலம் மறைவினிலே. தேடி உமதடி தங்கிடுவே. தோத்திரம் துதி பாத்திர உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா தோத்திரமே. துதியே துதியே துதித்திடுவே. அகில சிறுசிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அகில சிறுசிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அல்லும் பகலும் நித்தியமாய். அல்லும் பகலும் நித்தியமாய். அன்பே உம்மையே துதித்திடுவே. தோத்திரம் துதி பாத்திர உம்மை இன்றும் இன்றும் துதித்திடுவே. காத்தேரே என்னை கருத்தாக வலுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக வலுவாமல் என்னை உமக்காக. எடுத்து என்னையும் உமக்காக. எடுத்து என்னையும் உமக்காக. கொடுத்தே உம்மையும் எனக்காக. தோத்திரம் துதி பாத்திர
உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா. அடுத்த பாடல், விந்தை கிறிஸ்தேசு உந்தன் சிலுவை என் மேன்மையே. சுந்தரமிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும் விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. சுந்தரமிகும் இந்த பூவில், சுந்தரமிகும் இந்த பூவில் என்ன மேன்மைகள் எனக்கு இருப்பினும், என்ன மேன்மைகள் எனக்கு இருப்பினும் விந்தை கிறிஸ்து ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக இருப்பினும் குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவோ அற்பமே, உரிய பெருமைகள் யாவோ அற்பமே. இந்த கிறிஸ்து ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றவற்ற ஜீவநதியா துங்கரத்த ஊற்றில் மூழ்கி, துங்கரத்த ஊற்றில் மூழ்கி தூய்மை அடைந்து மேன்மை ஆகினேன், தூய்மை அடைந்து மேன்மை ஆகினேன். விந்தை கிறிஸ்து ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. செல்லி வீழா கை கால் நின்று சிந்துதோ துயரோடு அன்பு மண்ணாயிதை போன்ற காட்சி, மண்ணாயிதை போன்ற காட்சி எல்லாலிலுமே எங்கும் காணே, எல்லாலிலுமே எங்கும் காணே. விந்தை கிறிஸ்து ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்கை ஏந்தேடுவே, எந்த அரு பொருளிடாகும், எந்த அரு பொருளிடாகும் என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன், என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன். விந்தை கிறிஸ்து ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளை எங்கள் கரத்தில் தந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளுக்குரிய கிருபையினால் எங்களை நிறைத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த கிருபையினால் மீட்கப்பட்டோம், இந்த கிருபையினால் நடத்தப்படுகிறோம். அப்பா, கிருபையும் சத்தியமும் எங்களை நேர்ச்சியாய் ஜீவ பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடந்து வந்த பாதைகளில் நீர் செய்த நன்மைகளை நினைக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பாதை கானானுக்கு நேராய் போய்கொண்டிருக்கிறது. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி நீர் உம்முடைய கண்ணை எங்கள் மேல் வைத்து காத்து வருகிறீரே, அந்த தயவுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, அப்பா, நாங்கள் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். இடைவிடாமல் உம்மை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரித்து துதித்துக் கொண்டு இருக்கிறோம். நன்மையோ தீமையோ எதுவாயிருந்தாலும் உம்முடைய கரத்திலும் தான் உண்டாயிருக்கிறது. நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், தீமையான அனுபவங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரித்து காத்திருக்கிறோம். சகலத்தை நன்மையாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறேன்.
அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கடந்த வாரம் முழுவதும் நேர்த்தியாய் நடத்தினீரே அப்பா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ராஜா. ஹalleluya, 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 ஹalleluya. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே, விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, உம்மை தொழுதிடுவோம். விடி வெள்ளியே எந்தன் பிரியம் உம்மை தொழுதிடுவேன் உம்மை, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, முடிவில்ல ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீர், முடிவில்ல ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீர், ஆயத்தமாய் நான் சேர்த்திடுவேன், அனுதினம் வணங்கிடுவேன், ஆயத்தமாய் நான் சேர்ந்திடுவேன், அனுதினம் வணங்கிடுவேன், ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. எங்கே ஆள்பவரே, எங்களை காண்பவரே, எங்களுக்கு நீதி செய்பவரே, எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இதோ உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம், மோசேயை போல திறப்பின் வாசல் நிற்கிறோம், எங்களுக்காக அல்ல மற்றவர்களுக்காக. இதோ உம்மிடத்தில் விண்ணப்பங்களை கண்ணீரோடு சுமந்து வந்து நிற்கிறார் ராஜா. எங்கள் விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் தான். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது அநேக குறிப்புகளுக்காக ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கிறவனுடைய பிள்ளைகளை விட ரத்தத்தால் மூடி மறைத்துக் கொள்ளுங்க அப்பா. முதலாவது சொல்ல போகிற குறிப்புக்காக சகோதரன் ரூபன் ஆம்ப்ரோஸ் அவர்கள் இணைப்பில் வரும்படி அழைக்கிறேன். அவள் ஜெபிக்க வேண்டிய குறிப்பு, சுஜித் ராய் அந்தமானிலே உள்ளவர், அங்கே நமக்கு அறிமுகமான நம்முடைய ஆதரவை பெற்று அங்கே ஊழியங்களை செய்கிற மீகா என்ற ஒரு சகோதரர், அவர் அங்கே ஊழியங்களை செய்கிறார். அதன் மூலமாக சந்திக்கப்பட்ட ஒரு ஆத்மா சுஜித் ராய். அவருக்கு பூரண சுகம் அடைய வேண்டும். ஒரு அறுவை சிகிச்சை நடந்திருக்கிறது என்று தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பித்தப்பை அதில் கல் இருந்திருக்கிறது. அந்த அறுவை சிகிச்சை நடந்திருக்கிறது.
அதுல பூரண சுகம் பெற வேண்டும். மீண்டும் பித்த பையிலே கல் சேரக்கூடாது. அந்த இது நிமித்தமாக ஆண்டவர்களே வந்திருக்கிறார்கள். இந்த சுகம் கத்தரால் உண்டாயிற்று. ஆயுசன் வருஷங்களும் கத்தரால் அவருக்கு கிடைக்க வேண்டும். அவை அந்தமான சேர்ந்த சுஜித்ரா என்ற சகோதரனுக்காக இப்பொழுது ரூபன் ஆம்பரஸ் அவர்கள் முதலாவது ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். முதல் விண்ணப்பம் என்ன? சுஜித்ராய். சுஜித்ரா ஒரு தான், அவ்வளவுதான். ஓகே. ஆமா, சுஜித்ரா அந்தமா. நன்றி செலுத்துறப்பா ராஜா தகப்பனே, எங்களுக்கு அந்த அபிஷேகம் கொடுத்துருக்கீங்க. இதயத்தில் ஒருமனப்படுறோம். இந்த வார்த்தையில நீங்க எங்கிட்ட சொன்ன அந்த வார்த்தைகள் ஆண்டவர் தகப்பனே, நாங்கள் ஜெபிக்க கூடாது எந்ததும் தெரியாதனால எங்கள் பரிசுத்தாவியினால எங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறீங்க. நாங்கள் ஏறிருக்கிற விருப்பம் விண்ணப்பம் என் தேவனா அங்கீகரிக்கப்படும் இந்த நம்பிக்கையோட தேவரே, இந்த விண்ணப்பங்களை கொடுக்கப்பட்ட ஒவ்வொன்றையும் உங்க கருத்தில் கொடுத்து விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறப்பா. என் ஆண்டவருடைய தேவன் கேளுங்கள், இங்க சந்தோஷம் நிறைவாக பெற்றுக்கொள்ள மாத்திரமல்ல, நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவரே நீ சுகமளிக்கிற தேவனா இருக்கிறேன்னு சொல்லி அந்த வல்லமையின் ஆவியானவர் சகோதரன் சுஜித் ரே இந்த வேலையில தொடும்படியா நான் ஜெபிக்கிறப்பா ராஜா. எவ்வளோ கஷ்டங்களோடு கண்டறியப்பட்டு இந்த பித்தக்கள் ஆபரேஷனால் ஆண்டவர் எடுக்கப்பட்டும் ஆண்டவரே அந்த ஐசூலுடன் நன்றாக சுகம் பெற்று பலமடைய உங்க சாட்சியால் எனக்கு நீ கிருபை கொடுக்கிறீர், கருத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. நாங்கள் உங்கள் பிள்ளைகளாக ஒருமித்து உங்கள் கருத்தில் சகோதரனை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனாய கர்த்தரை உண்மையில் மகிமைப்படுகிறேன் என்று சொல்லி தான் சுவாசித்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏன்னா எங்களையும் நீங்க உங்க பிள்ளைகளாக மாத்திரமில்ல, உங்க சேனையின் அங்கங்களா எங்களை வச்சிருக்கீங்கப்பா. இந்த பூலோகத்தில் வாழ்ற நாட்கள்லாம் நாங்கள் எதற்கெல்லாம் ஜெபிக்கிறோம், யாராருக்கெல்லாம் ஜெபிக்கிறோம், எதற்காக ஜெபிக்கிறோம், தேவன் எங்களுக்கு அந்த கிருபையை கொடுத்திருக்காரு என்ற அந்த மகிமையை பெற்றவர்களாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து எந்த ஆத்மாவும் தேவனுடைய நாமத்தை விசுவாசிக்கத்தக்கதாக நாங்கள் ஏறிருக்க ஜெபத்தின் மூலமாய் இந்த உலகத்தில் இந்த ஆண்டவரே விசேஷமும் நாங்கள் ஏறிருக்க இடத்துல கூட ஆண்டவரே அநேக சாட்சிகள் எழும்ப பண்ணுவேன் நம்பிக்கூட தான் இந்த விசுவாசத்தோட ஜெபத்தை உங்க கருத்தில் கொடுக்கிறப்பா. ஆண்டவரே நீ மகிமையாய சகோதரர் மேலே இறங்கும்பா. அவர் நல்ல சுகத்தோடு மூலத்தை திரும்பி அதிசயமான அந்த வழிநடத்தல் தேவன் கொடுத்த அற்புதமான இந்த சுகத்துக்கு உமக்கு சாட்சி பெறத்தக்க சகோதரன் ஒப்பு கொடுக்கிறோம். கொடுத்த இந்த விண்ணப்பத்துக்காக நன்றி செலுத்துறப்பா. எங்களையும் தகுதிப்படுத்தி இந்த விண்ணப்பத்தை கொடுத்தீராக நீ மகிமைப்படுவதாக. இயேசு நாமத்தில் பாதமந்து கெஞ்சி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன். ஆமேன், ஆமேன், ஆமேன். சமீபத்திற்கும் தூரத்திற்குமான தேவன் தாமே நம்ம எடுத்த ஜெபத்தை கேட்டு அந்த மாநில சிகிச்சை பெற்று வருகிற சுஜித்ரா என்ற சகோதரனை தொட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக சொல்ல போகிற குறிப்புக்காக சகோதரி ஷீபா ரூபன் அவர்கள் இணைப்பில் ஒருமுறை அழைக்கிறேன். ஜெபிக்க வேண்டிய குறிப்பு, சுதாகர் என்ற ஒரு வாலிபன் துபாயிலே வாழ்ந்து வருகிறான். திடீரென்று உடம்பு பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு கோமா ஸ்டேஜ் மாதிரி பாதிக்கப்பட்டு அங்கே தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளான். அவை கர்த்தர் அற்புத சுகத்தை கொடுக்க வேண்டும். அவர்கள் இந்தியாவுக்கு கொண்டு வர வேண்டும், கூட்டி வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அந்த விமானத்திலே பயணப்படுவதற்கு ஏற்றபடி அந்த மகனை அங்கே ஐசியிலிருந்து விடுதலை பெற்று இந்தியாவுக்கு மேல் சிகிச்சைக்கு அழைத்து வரத்தக்கதாய் நாம் ஜெபிப்போம். துபாயில் இருக்க சுதாகர் என்ற அந்த வாலிப பையனுக்காக சகோதரி ஷீபா ரூபன் அவர்கள் ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பார். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்க சமூகத்துல கர்த்தாவே நாங்கள் உபாசித்து மற்றவர்களுக்காக நிற்கக்கூடிய எங்களுக்கு பலனை கொடுங்க. திறப்பி நின்று ஜெபிக்கணும் ஆண்டவரே. அநேகருக்காக நாங்கள் ஜெபிக்கணும். அவர்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள நாங்கள் ஒரு கருவியாக எங்களை பயன்படுத்துங்க கர்த்தாவே. ராஜா, முதலாவது எங்களை நீங்க தகுதிப்படுத்துங்கப்பா. எங்கள் குறைகள், குற்றங்கள், எங்கள் பாவங்கள், அக்கிரமங்கள், எங்களிடத்தில் கீழ்ப்படியாமை அப்பா, உண்மை சார்ந்து வாழாத காரியங்கள் எல்லாம் இருக்குமானால் எங்களை ஒரு விஷயம் நீங்க ரத்தத்தினால கழுவி சுத்திக்கிறீங்க. நீங்க சிந்தின ரத்தம் எங்கள் பாவங்களை மன்னிக்கணும். நாங்க ஏற்க ஜபத்துக்கு கர்த்தாவே நீங்க பதில் தரணும். நாங்க விசுவாசிக்கிறோம். நீங்க ஜபத்தை கேட்கிறவர். மாம்சமான வருவாள் சென்னும் வந்து நிற்கிறோம் ராஜா. பாவை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். எடுத்து எங்களை பயன்படுத்துங்க. இப்பொழுது கூட ராஜா, இந்த உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெயம் பெற்றுக் கொள்கிறோம். ஜெய கிறிஸ்து நீங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துக்கு விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் சுகம் உண்டாக விசுவாசிக்கிறோம். அம்பா, இயேசுவின் நாமம்
வல்லமையுள்ள நாமம் என்று அறிந்திருக்கிறோம். இயேசுவின் நாமம் மன்னிக்கிற நாமம், ரட்சிக்கிற நாமம். ஆகையால் நாங்கள் நாமத்திலே கர்த்தாவே நாங்கள் வந்து நிற்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கேட்கிற இந்த ஜெபத்துக்கு நீங்க பதில் தாங்க. இப்போது கூட சுதாகர் இந்த வாலிபனுக்காக நாங்கள் பாத்தல் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, இந்த வாலிபனுக்கு ஏற்பட்ட அந்த சுகவீனத்தை அறிந்திருக்கிறீங்க கத்தாவே. கோமா ஸ்டேஜ்ல இருந்து தீவிர சிகிச்சை எமர்ஜென்சில கத்தாவே அவருக்கு ஐசியூஆர்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. வெளிய இடத்துல துபாயில. தேவன் தாமே நீங்க டாக்டருக்கு ஆலோசனை கொடுத்து நல்ல சிகிச்சை கொடுக்கணும். அதே நேரத்துல அவர்கள் இந்தியா கொண்டு வரணும். அந்த பிரயாசத்தை நீங்க வாய்க்க செய்யுங்க. அந்த தீவிர சிகிச்சையில கத்தாவே ராஜா அவர்கள் சுகம் பெற்று கத்தாவே இந்தியாவுக்கு வரக்கு அந்த சான்ஸை நீங்க உண்டு பண்ணுங்க. டிராவல் பண்ணும்போது எந்த பலவீனமோ எதோ தாக்காதபடி கத்தாவே உடைய பரிசுத்த ரத்தம் கத்தாவே மகன் மேல் தெளிக்கிறோம். உடைய தழும்பலால் குணப்படுத்துங்க. அற்புத சுகத்தை கொடுங்க. உங்களுடைய பிள்ளை ராஜா கத்தாவே நீ கைவிடாத தேவன். ஆண்டவரே கொடுத்த குறிப்பை கத்தாவே நாங்கள் வைத்திருக்கிறோம். நீங்க தெய்வீக சுகத்தை கொடுங்க. இந்த இந்தியாவுக்கு வந்து அவர்கள் தொடர்ந்து சிகிச்சை பெறும்போது கத்தாவே ஒன்றுமில்லை என்று சொல்லத்தக்கவர் நீங்க கத்தாவே அற்புத கொடுக்க போறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கத்தாவே நீங்க எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அங்க தங்கி இருக்க இடத்துல டாக்டர்ஸ்கள் சீக்கிரமாய் கத்தாவே உதவி செய்யணும். இந்தியாவுக்கு வர்றதுக்கு சான்ஸை கொண்டு வரணும். நீங்க செய்யறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தெய்வீக சுகத்தை கொடுக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அப்பா பாத்தல் வைக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆமென், 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 ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக சொல்ல போகிற குறிப்புக்காக சகோதரி ஜாக்கி துறை இணைப்பு அழைக்கிறேன். ஜெபிக்க வேண்டிய குறிப்பு ரேச்சல். இந்த சகோதரிக்கு அக்கி, அது ஒரு வகையான ஒரு கட்டி, வேனல் கட்டி மாதிரி வரும். உடம்பை உருக்கிவிடும். பயங்கர காய்ச்சல் இருக்கும். அதிகமான வலி இருக்கும். ஒரு 10-20 நாள் ஆளை உருக்கி எடுத்து விடும். அந்த அக்கி கட்டியால் பாதிக்கப்பட்டிருக்கிற ரேச்சலுக்காக பார்த்தோடு ஜெபிப்போம். கர்த்தர் அதிலிருந்து பூரண விடுதலை பெற வேண்டும். எழுந்து போன பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். மேற்கொண்டு எந்த பாதிப்பும் இல்லாதபடி கர்த்தர் அற்புத சுகத்தை கொடுப்பதற்காக ரேச்சல் என்ற மகளுக்காக ஜாக்கி துறை இணைப்பில் வந்து ஜெபிக்கும்படி அழைக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நல்லவரே வல்லவரே இயேசப்பா. இந்த நல்ல வேலைக்காய் கூட கர்த்தாவே உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த வேலையில கூட கர்த்தாவே நாங்கள் ஒருமனப்பட்டு கர்த்தாவே சகோதரி ரேச்சல் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி இயேசப்பா. கர்த்தாவே மகள் கர்த்தாவே அந்த ஏற்பட்டிருக்கிற அந்த அக்கி கட்டிலிருந்து கர்த்தாவே மகள் கர்த்தாவே பூரணமாய் விடுதலை பெற சுவாமி இயேசப்பா நீங்க கிருபை பாராட்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே மகளுக்கு தேவையான கர்த்தாவே பலன கத்த நீங்க கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி இயேசப்பா. சோர்ந்து போகாதபடி சுவாமி இயேசப்பா உற்சாகத்தினால சுவாமி இயேசப்பா நீங்க நிரப்புங்க. உங்களுடைய வார்த்தையை கொண்டு சுவாமி இயேசப்பா மகளை பலப்படுத்துங்க ராஜா. ஏற்பட்டிருக்கிற காய்ச்சல்களை கர்த்தாவே நீங்க கர்த்தாவே பரிகாரியாகிய கர்த்தரா இருக்கிறீங்க சுவாமி இயேசப்பா. நீங்க மகளுக்கு ராஜா ஒரு பூரண விடுதலையை சுவாமி இயேசப்பா நீங்க கொடுக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி இயேசப்பா. நீங்க தாமே இயேசப்பா பலப்படுத்துகிற கிறிஸ்துவானவர் தாமே இயேசப்பா மகளை கர்த்தாவே நீங்க பலப்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே தேவையான கர்த்தாவே பலத்தை ஏசப்பா நீங்க கொடுங்க சுவாமி ஏசப்பா. நான் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் சுவாமி ஏசப்பா. சுகத்தை கொடுக்கிற தேவன் நீங்க ராஜா. கர்த்தாவே நீங்க கிருபையாய் கூட ஏசப்பா இந்த வேலையில மகள் மீது இறங்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கிருபை நிமித்த கர்த்தாவே அந்த மகள் ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ள ராஜா. கர்த்தர் நீங்க கிருபை பாராட்ட முடியாது நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. கர்த்தாவே உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான்னு சொன்னீங்களே ஏசப்பா. கர்த்தர் நீத்தாமே ஏசப்பா உங்களுடைய மறைவினால கர்த்தாவே பிள்ளையை வேலையெடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க. மகள் முற்றிலும் கர்த்தாவே இந்த வியாதியிலிருந்து விடுபட்டு வர சுவாமி ஏசப்பா நீங்க கிருபை பாராட்ட முடியாது நாங்கள் செபிக்கிறோம். மேற்கொண்டு ராஜா எந்த விதமான பொல்லாப்போ தீங்கோ கர்த்தாவே மகளை மேற்கொள்ளாதபடி சுவாமி ஏசப்பா நசரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே கடிந்து அப்புறப்படுத்தி செபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா. உம்முடைய கர ராஜா மகளோடு தங்கி இருக்கட்டும் ராஜா. கர்த்தாவே ஆவியானவர் தாமே ஏசப்பா மகளை உம்முடைய ரத்தத்தை கர்த்தாவே தெளிக்கிறோம். மகளை உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ள ராஜா நீங்க வெளியெடுத்து பாதுகாத்துக் கொள்ள முடியாது நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய பிரசன்ன சுவாமி ஏசப்பா மகளை ஆளுகை செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய நாம ராஜா மையப்படட்டும். மகளுக்கு தேவையான பலத்தை கத்த நீங்க கொடுங்க. உங்களுடைய பிரசன்ன மகளோடு தங்கி இருக்கட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. துதிகன மகிமை எல்லாத்தையும் மேற் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்ததாக சொல்ல போகிற குறிப்புக்காக சகோதரி சாந்தி ரூபன் இணைப்பில் வந்து அழைக்கிறேன். ஜெபிக்க வேண்டிய குறிப்பு நம்முடைய ஊழியத்தை சார்ந்த ஜோஸ் பிரதருடைய மகன் நிசாந்த். வாலிப நாட்கள்ல நம்மளோடு கூட நல்ல ஊழியத்துல தம்பி சமீப நாட்களாக அவனுக்கு கேன்சர் பாதிக்கப்பட்டு அது அதிக அளவில் பரவி
கடந்த ஞாயிற்றுக்கிழமை அவன் கர்த்தருக்கு நித்திரையடைந்தான். திங்கட்கிழமை அவனுடைய அடக்காரான நடந்தது. அவனுக்கு 7 வயது மனைவி உண்டு, ஒரு சின்ன குழந்தை உண்டு. பெற்றவர்கள் கூட இருக்கிறார்கள். ஒரு நல்ல தம்பி நம்ம ஊழியத்துல துணையா இருந்து பல காரியங்கள், பல ஊர்களுக்கு எல்லாம் கூட கடந்து வந்து ஊழியத்துக்கு துணை செய்த ஒரு மகன். இழப்பு ஒரு பெரிய ஈடுகட்ட முடியாதது. இப்பொழுது யாராலும் அவர்கள் பெற்றோர்களுக்கும் மனைவி பிள்ளைக்கும் உடன் பிறந்த சகோதரர்களுக்கும் ஆறுதல் சொல்வது என்பது சற்று கடினமான காரியம்தான். நம்ம இதுவரைக்கும் அவனுடைய பெயரை சொல்லாமலேயே நம்ம கேன்சர் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரன் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருந்தோம். ஏனென்றால் வேண்டாம், இப்பொழுது சொல்ல வேண்டாம், அவன் நல்ல பூர்ண சுகம் பெற்று வந்து சாட்சி சொல்லும் போது எல்லாருக்கும் அது ஆச்சரியமா இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார்கள். ஆகவே பெயர் சொல்லாமே ஜெபித்தோம். கர்த்தர் அழைத்துக் கொண்டார். இழப்பில் இருக்கிற அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் பெரிய ஆறுதலை கொடுக்க வேண்டும். அது கர்த்தரால் மாத்திரமே முடியும். அதுபோல இதுவரைக்கும் காத்துக்கொண்ட விசுவாசத்தை இதனால் அவர்கள் இழந்து விடக்கூடாது. கர்த்தரிடத்தில் கேள்வி கேட்கிறவர்களாய் மாறிவிடக்கூடாது. அதற்காகவும் நம்ம ஜபத்துல தாங்க வேண்டும். இந்த ஜப குறிப்பை சகோதரி சாந்தி ரூபன் ஏறெடுக்கும்படி அழைக்கிறேன். ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, மீண்டும் ஒரு விசையாய் இந்த அப்பா உபவாச நாளை நீர் எங்களுக்கு தந்த தயவுக்காய் கூட நமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாங்கள் ஆங்காங்கு அப்பா இருந்தாலும் ஆன்லைன் மூலமாக ஒரு மனதோடு உண்மை நோக்கி பார்க்க தந்த கிருபிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் தகப்பனே, அப்பா கடந்த வாரத்திலே உம்முடைய ராஜ்யத்துக்கு பிரவேசித்திருக்க அந்த மகன் ஆண்டவரே, அப்பா அந்த மகனை அப்பா ஒருவேளை அவர்கள் விசுவாசத்தோடு ஜெபித்தார்கள். கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறேன் என்று விசுவாசித்தார்கள். ஆனாலும் அப்பா உம்முடைய சித்தம் அப்பா, நீர் அந்த மகனை எடுத்துக்கொண்டீர், உமக்கென்று எடுத்துக்கொண்டீர் ஆண்டவரே. அப்பா விட்டு சென்றிருக்கிற மனைவி, இளம் மனைவி ஆண்டவரே, அந்த மகன் அப்பா 4 வயது நிரம்பி அந்த சிறு பிள்ளை ஆண்டவரே. அப்பா அது பார்க்கும்போதுதான் மனது மிகுந்த வேதனையாய் இருக்குது ஏசப்பா. அந்த சிறு பிள்ளை ஆண்டவரே தகப்பன் இல்லாமல் வளர வேண்டும். இவ்வளவோ சூழ்நிலைகள் இருக்குது ஏசப்பா. அப்பா ஒரு தகப்பன் இல்லாதது எப்படியா இருக்கும் என்பது அப்பா நீர் அறிந்திருக்கிறீர். அந்த வேதனையில் நீர் அறிவீர் ஆண்டவரே. அப்பா பெற்றோர்களுக்கு ஒருவேளை அப்பா ஒரு பிள்ளையை பார்த்து தேற்றினால் ஆண்டவரே, அந்த பிள்ளை ஆண்டவரே சிறு பிள்ளை அப்பா தகப்பன் அவன் வளரணும் ஏசப்பா. அவனுக்கு நீர் பரம தகப்பன். அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒரு தகப்பன் இருந்து செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் நீங்க அவனுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. சிறு பிள்ளை நிமித்தமாய் இரக்கம் பாராட்டுங்க ஏசப்பா. கருமையாய் காத்து கொள்ளுங்க தாய் தகப்பன் ஆண்டவரே. குறிப்பாய் சகோதரர் ஆண்டவரே, அந்த மகனுடைய பிரிவை தாங்க முடியாதப்பா மிகுந்த பேரத்தோடு இருக்கிற அவங்களுக்கு ஆண்டவரே, நீங்க தான் ஆறுதல் படுத்தணும் ஏசப்பா. அந்த மனைவியும் நீங்க தான் ஆறுதல் படுத்தணும் ஏசப்பா. என் தகப்பனே, அந்த பிள்ளைக்கு நீங்க உம்முடைய ஆறுதல் இல்லாம ஒண்ணுமே நான் வார்த்தையினால் ஒண்ணுமே சொல்ல முடியாது ஏசப்பா. உம்முடைய ஆறுதல் அந்த பிள்ளைகளை தேற்றட்டும். உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. துயரத்தில் இருக்கிறவர்கள் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே ஆறுதலின் தேவனாகி உம்முடைய கரத்தில் இருந்து ஆறுதலை பெற்றுக்கொண்டு அப்பா மீதி உள்ள நாட்களை கடந்து செல்ல கர்த்தர் நீர் கிருபை செய்யுங்க சப்பா. குறிப்பா அந்த சிறு பிள்ளையை நினைத்தருளுங்க. அந்த பிள்ளைக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் தகப்பனாயிருந்து நிஷாந்த் எப்படி செய்வானோ அது போல நீங்க இருந்து அந்த பிள்ளைக்கு செய்து கொடுங்க சப்பா. நீங்க அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இந்த காரியத்தை எப்படி கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களை ஆறுதல் படுத்த முடியாத சூழ்நிலை உங்களுடைய வார்த்தை உங்களுடைய பிரசன்னம் ஒன்றே ஆறுதல் படுத்த முடியும் சப்பா. நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இயேசுவை நாமத்தினாலே கேட்கிறவங்க நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு ஆறுதலின் தேவனாய் இந்த குடும்பத்திற்கு அரவணைத்துக் கொள்ளும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். இந்த முழு குடும்பத்தையும் உடைய ஆளுகைக்கும் ஆறுதலுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக சொல்ல போகிற குறிப்புக்காக சகோதரி லட்சுமி கண்ணன் இணைப்பில் வரும்படி அழைக்கிறேன். ஜெபிக்க வேண்டிய குறிப்பு, நாம் ஊக்கப்படுத்தி ஆதரித்து வருகிற பீகார் பாட்னா பகுதியில் உள்ள புல்வாரி ஷரீப் சபை. அந்த சபையில ஊழியக்காரரை கொண்டு கர்த்தர் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறார். அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும். அதுல ராகினி என்ற ஒரு மகள் சபைக்கு வருகிறாள். ஆனால் அசுத்தாவின் பிடியிலிருந்து விடுபடவில்லை. அவை அசுத்தாவின் பிடியிலிருந்து அந்த மகள் விடுவிக்கப்பட வேண்டும். சபைக்கு வரும்போது நல்லா இருக்கா, வீட்டுக்கு போனா பிசாசு அந்த அலக்கழிக்கிறது. அவை கர்த்தர் தாமே பரிபூர்ண விடுதலை
அந்த ராகினி என்ற மகளுக்கு கொடுக்க வேண்டும். அதே சபையை சார்ந்த குஷ்பு குமாரி, அவள் கடந்த நாட்களில் ஞானஸ்நானம் எடுத்து விட்டாள். ஞானஸ்நானம் எடுத்ததிலிருந்து அவருடைய குடும்பத்தார் ஒரு பெரிய எதிர்ப்பாக காணப்படுகிறது. ஊராரும் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். ஆனால் அதையும் மீறி அந்த பிள்ளை வைராக்கியமா நிற்க வேண்டும். இதுவரைக்கும் நிற்கிறாள். வைராக்கியம் பாராட்ட வேண்டும். அவருடைய வைராக்கியத்தை கண்டு குடும்பத்தாரும் அவர்கள் ஊராரும் இயேசுக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் கிரியை செய்ய வேண்டும். அவர் இந்த புல்வாரி ஷரீப் சபையை சார்ந்த 2 குறிப்புகளுக்காக சகோதரி லட்சுமி கண்ணன் இணைப்பில் வந்து ஜெபிக்கும்படி அன்பாய் அழைக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீ பாராட்டி வருகிற அன்புக்காக, தயவுக்காக, கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரே எங்களுடைய அரணான கோட்டையாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாடி சிநேகத்தால் சிநேகிக்கிற என் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நேற்று நின்று மாறாத உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபையினால் எங்களை ஒவ்வொரு நேரம் வழி நடத்தி வருகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இப்பொழுதும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. என்னிடத்தில் உள்ள குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு மன்னித்து ஆண்டவரே உங்களுடைய இரத்தத்தினால் கழுவி நிறுத்துங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே இந்த மகளுக்காக உங்களுடைய மகளை உங்களுடைய கரங்கள்ல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, சபைக்கு வரும்பொழுது எந்த விதத்திலும் ஆண்டவரே தடங்கள் இல்லை ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே இந்த அசுத்த ஆவியினால் பிடியில் இருக்கிறோம் பிள்ளை என்ற வேதனையை நீர் அறிவீர் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கரங்கள்ல ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று சொல்லியிருக்கிற உம்முடைய வார்த்தையின்படி அப்பா, எந்த விதத்திலும் எந்த மந்திர தந்திரங்களும் ஆண்டவரே பிள்ளையை பாதிக்காத அளவுக்கு என் தேவனுடைய கரம் ஆண்டவரே இருந்து வழி நடத்தும்படியாக வேண்டுகிறேன் ஏசப்பா. எல்லா அசுத்த ஆவிகளின் பிடியிலிருந்து அப்பா பிள்ளை முற்றிலும் விடுதலையாக்க உம்மால் மட்டுமே கூடும் ஆண்டவரே. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை ஆண்டவரே. அப்பா, அந்த மெய்யான விடுதலையை ஆண்டவரே சுதந்திரிக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, எழுந்திருக்கட்டும் ஆண்டவரே. உமக்கனை எழுந்திருச்சு வரட்டும் ஆண்டவரே. எல்லா அசுத்தத்தின் பிடியிலிருந்து விடுபட்டு ஆண்டவரே நீரே மெய்யான தேவன் என்று ஆண்டவரே உண்மை அறிக்கையிடும்படி உமக்கு சாட்சியாக எழுந்திருச்சு வரட்டும் ஆண்டவரே. அப்பா, உன்னுடைய பலவீனம் நீங்கி சுகமா இரு என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த பலவீனங்கள் எல்லாம் முற்றிலும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா உம்முடைய இரத்தத்தை தெளிக்கிற இந்த வேலையிலே ஆண்டவரே அப்பா உம்முடைய இரத்தம் ஜெயம் கொடுக்க வல்லது ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினால் விடுதலை கிடைக்கட்டும் ஆண்டவரே. எழுந்திருச்சு வரட்டும் ஏசப்பா. எல்லா பலவீனங்களும் நீங்க ஆண்டவரே சுகமா எழுந்திருச்சு வந்து ஆண்டவரே உமக்கும் மகிமையாக ஆண்டவரே உம்முடைய காரியங்களை செய்யட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த விஷ்ணுகுமாரி என்ற சகோதரிக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறேன் ஆண்டவரே. அப்பா, நீர் தெரிந்து கொண்ட பிள்ளை ஆண்டவரே. அப்பா, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நீர் தெரிந்து கொண்டதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்ற உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து அப்பா பிள்ளையை தெரிந்தெடுத்துக் கொண்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை நீர் அறிவீர் ஆண்டவரே. சகலத்தையும் அறிந்திருக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா, அதனால் ஆண்டவரே அப்பா உம்முடைய பாதையிலே நடக்க முடியாத அளவுக்கு எந்த தொந்தரவுகள் இருந்தாலும் என் தேவன் ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் ஆண்டவரே நீர் பாதுகாத்து அப்பா உம்முடைய மகளை ஆண்டவரே உம்முடைய கரங்களுக்கு பாதுகாத்து வழி நடத்துங்க ஏசப்பா. அப்பா, இந்த பிள்ளையுடைய நடக்கையிலும் செய்கையிலும் ஆண்டவரே அது மற்றவர்களுக்கு ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு கிருபையை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்மை நோக்கி பார்த்து அவர் வெட்கப்பட்டு போக கூடாது ஆண்டவரே. எல்லா விதத்திலும் ஆண்டவரே மனமடிவாக்குகிறவர்கள் மத்தியிலே ஆண்டவரை எழுந்திருச்சு வரட்டும் ஆண்டவரே. அவர்களும் ஆண்டவரே நீரே மெய்யான தெய்வம், உயர வானத்திலும் கீழே பூமியிலும் ஆண்டவரே நீரே மெய்யான தேவன் என்று அவர்களும் விசுவாசித்து வரணும் ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. அப்பா, இந்த எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே ஆண்டவரே எந்த பலமும் அல்ல ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ஆவியினால் அப்பா உம்முடைய மகளை நிரப்பி ஆண்டவரே இதை எதிர்கொள்ள கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னாலும் ஆண்டவரே உம்முடைய கரங்களுக்குள்ள ஆண்டவரே நீர் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பீகார் மாநிலத்தில் இருக்கிற அந்த பிள்ளைகளை கர்த்தர் தொட்டு நிலைப்படுத்துகிறபடியால் விடுதலை கொடுக்கிறபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக சொல்ல போகிற குறிப்புக்காக பாஸ்டர் ஸ்டீபன் ஞானே அவர்கள் இணைப்பில் வரும்படி அழைக்கிறேன். விசேஷ நாட்களை காண்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். குறிப்பாக 19ஆம் தேதி பிறந்த நாளை நினைவு கூற இருக்கிற ஆஷா தேவி என்ற சகோதரிக்காகவும், 17ஆம் தேதி
திருமண நாளை நினைவுற இருக்கிற குமணன் கிருத்திகா தம்பதியினருக்காகவும் அவனுடைய ஆசீர்வாதங்களுக்காகவும் நான் ஜெபிக்க வேண்டும். இதுபோல வருகிற 18ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் பீகார் மாநிலத்திலே செய்ய போற ஊழியங்களுக்காக, பிரயாணத்தின் பாதுகாப்புக்காக, அங்கே இப்பொழுதுதான் எலெக்ஷன் இன்றைக்கு ரிசல்ட் வந்து கொண்டிருக்கிறது. அங்கே எந்த குழப்பமும் இல்லாதபடி, ஊழியங்களுக்கு எந்த தடை இல்லாதபடி கர்த்தர் காரியங்களை வாய்க்கு செய்யும்படியாய் ஜெபிக்க வேண்டும். அதைத் தொடர்ந்து 2வது வாரத்தில், டிசம்பர் 2வது வாரத்தில் சேலத்தில் நடத்த இருக்கிற நம்முடைய ஊழியங்களின் கிறிஸ்துமஸ் கால நிகழ்ச்சியினையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்க வேண்டும். அவை இந்த பொதுவான காரியங்களுக்காகவும் பாஸ்டர் ஸ்டீபன் ஞானியா ஜெபிக்கும்படி அன்பாக அழைக்கிறேன். சர்வ வல்லவரே, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே உண்மை துதிக்கிறோம் ஐயா. நாள் வரை நடத்தினீரேப்பா, ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா. உண்மை துதிக்கிறோம். இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே உண்மை துதிக்கிறோம். உம்முடைய சமூகத்துல நாங்கள் ஒரு சிலராக கூடி வந்து உண்மை நோக்கி பார்க்க கிருபை செய்தபடியாக ஸ்தோத்திரம் ஐயா. அருமையான ஆசா சகோதரிக்காய் செபிக்கிறோம். தன்னுடைய பிறந்த நாளை 19ஆம் தேதி தன்னுடைய பிறந்தநாள் நினைவு அருமையான சகோதரிக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய காலத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை தொடர்படியாகும். வாழ்நாளெல்லாம் உங்களுடைய சமூகத்தில் கழிவுறு மயிலத்தக்கதாக இந்த பிறப்பினுடைய சந்தோஷம் அவருடைய வாழ்வின் எல்லா நாட்களிலும் கழிவுறுதல் உண்டாகத்தக்கதான அவருடைய எதிர்பார்ப்புகளிலே ஆண்டவருடைய கிருபை விளங்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முன்னேறி செல்ல தேவ கிருபை அதிகமாக தாங்கி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அருமையான சகோதரி ஆஷா தேவிக்காவும் உடைய கருத்துல அவரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவரையை ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய மகள் எதிர்பார்க்கிற காரியங்களை அனுகூலம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பலவீனங்கள் சூழ்நிலை மாறட்டும். உங்களுடைய நாமத்தினாலே மகளை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. சோத்தரிக்கிறோம். அடுத்த 17ஆம் தேதி தங்களுடைய திருமண நாளை நினைவு அருமையான சகோதரர் குமரனுக்காக சகோதரி கிருத்திகாவுக்காக ஜெபிக்கிறவையா. உங்களுடைய தமிழ் தேவரே உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறவையா. நாள் வரை நடத்தின எபனேசராக இம்மானுவேராக கொடுத்து வழி நடத்தின தேவன் நாமே இனியும் தொடர்ந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையோடு அவருடைய குடும்ப வாழ்வில் சமாதானம் சந்தோஷம் வளரத்தக்கதாக தேவரின் முப்பெரிய நூலாக அவர் கூட இருந்து வழி நடத்தி வந்த தேவன் இனியும் தொடர்ந்து உடைய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் கொடுத்து வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். தேவ சமாதான குடும்பத்தை ஆளுகை செய்யட்டும். இந்த திருமண நாளின் நினைவுகூற உடைய பிள்ளைகளை எல்லா விதங்களிலும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சோதரிக்கிறோம் ஐயா. இப்பொழுதும் கூட பீகாரில் நடைபெற்ற தேர்தலுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அனுகூலமான ஆண்டவர் அரசு அமையத்தக்கதான கிருவிதாருங்கப்பா. நம்முடைய ராஜ்யத்துக்கு அனுகூலமாக இருக்கத்தக்க, நம்முடைய ஜனங்களுக்கு அனுகூலமாக இருக்கத்தக்கதாக தேவநாம மகிமைப்படும்படியாக பீகார் மாநிலம் நடைபெறும் ஊழியர்களுக்கு அனுகூலமாய் ஆதரவாய் ஆண்டவரே இருக்கத்தக்கதாக ஆண்டவரே எதிர்ப்பு இல்லாதபடியாக ஆண்டவரே உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல சமய தேவரே கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. சோத்தரிக்கிறோம் ஐயா. பாட்னா ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். அருமையான ஊழியர் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி முடிய ஆண்டவர் நாங்கள் திட்டமிட்டு இருக்கிற பாட்னா ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. பிரயாண பாதுகாப்பிற்காக ஜெபிக்கிறோம். தேவரே நம்முடைய ஆளுகையும் உடைய நடத்தலுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திட்டமிட்ட காரியங்கள் ஆண்டவரே ஏற்கனவே திட்டமிட்ட காரியங்களின்படி ஊழியர்கள் நடத்தத்தக்கதாக தேவரே ஆட்கொண்டு வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். பிரயாண பாதுகாப்பிற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். பொருளாதார தேவைகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். தங்குகிற இடத்திற்காக ஸ்தோத்திரம். கால சூழ்நிலைகளை அனுகூலமாக்கி தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அருமையான ஊழியர் குடும்பத்தை தேவரே உங்களுடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். ஊழியர் குடும்பத்தை உற்சாகப்படுத்தும்படியாகவும் அவருடைய விசுவாசத்திலே ஸ்திரப்படத்தக்கதாக இந்த ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்க தேவையான பொருளாதாரத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். திருநாமம் மகிமைப்படத்தக்கதாக போக்கில் வார்த்தை தேவகரம் கூட இந்த வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கும். அவருடைய செல்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரையும் மகிமைப்படும் சந்திக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். நிறைவாய ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அடுத்தபடியாக டிசம்பர் 14ஆம் தேதி சேலத்தில் நடைபெறுகிற ஊழியங்களுக்காக சொல்கிறோம். ஊழியர் குடும்பத்திற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவருடைய வரப்பெறும் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அங்கு திட்டமிட்டபடி ஊழியர்கள் நடைபெறவும் பொருளாதாரத்தை சந்திக்கப்படும். ஊழியர் குடும்பத்தை ஆண்டவரே உற்சாகப்படுத்தும்படியாகவும் விசுவாசத்தில் ஸ்திரப்படுத்தக்கதாக அந்த அநேகர் இன்னும் ஆண்டவரே நற்செய்தியை கேட்டு
இயேசுவை ஏற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அரிசிப்பாளையம் அதை சுற்றியுள்ள கிராமங்களிலே செயல்பட ஊழியர்கள் மூலம் அநேகர் இயேசுவை கண்டுகொள்ள தேவரை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. வரப்போகிற தமிழகத்தில் நடைபெற போகிற தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரமையா சோத்திரமையா. ஆண்டவரே தேச தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேசத்தில் உள்ள சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். சபையில எழுப்புதல் உண்டாகும்படியாகவும் சபையில் மூலமாக இயேசு சுவிசேஷம் அறிவிக்கப்படத்தக்கதாக சபையை விழிப்புறும் சபையை ஆண்டவரை எழுப்புதல் அடையத்தக்கதான கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். தேச தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம். தேவனுடைய நன்மைகளும் தேசத்தில் நடைபெறத்தக்கதாக தேவை ஞானத்தோடு தேசத்தை நடத்தி செல்ல தலைவர்கள் ஆரோக்கிய சுகத்தை பலத்தை கொடுங்கப்பா. தேவை ஞானத்தோடு நடந்து கொள்ள உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோமையா. நம்முடைய கருத்துல ஒப்புக்கொள்கிறோம். எங்களுடைய ஐக்கியத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் ஜெபிக்கிறோம்ப்பா. நம்முடைய கருத்துல ஒப்புக்கொடுக்கிறோம். கடன் இல்லாத வாழ்க்கையும் கை நிறைய சம்பாத்தியம் பெற்று உடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக தேவரையுடைய ஆசீர்வாதம் நன்மையும் ஒவ்வொரு குடும்பத்திலும் பெருக வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நம்முடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசையோக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய கருத்துல இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் என்ற நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஜெப வேளையிலே கொடுக்கப்பட்ட குறிப்புகள் உடைய கருத்தில் வந்து சேர்ந்தது. நீர் அவைகளுக்கு பதில் கொடுத்து விட்டு ரட்சிக்க கூடாதபடி உடைய கரம் குறுகி போகவில்லை. இந்த கரத்தின் நன்மையினால் அப்பா நீர் மேன்மைப்பட போகிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜபங்களை ஏறெடுத்த பிள்ளைகளை நினைத்தருடும். எங்கள் ஐக்கியத்தை சார்ந்த குடும்பத்தார் அத்தனை பேரையும் உடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். நன்றி தகப்பனே. வெளி தேசங்கள் வாழ்கிற எங்கள் ஐக்கியத்தின் பிள்ளைகள், வெளி மாநிலங்களிலே வேலைக்காக கடந்து சென்று இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் நினைத்தரணும். எல்லாரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் தேச ரட்சகரை அறியட்டும். அதற்காக ஜெபிக்கிற கொடுக்கிற உழைக்கிற அத்தனை பேரை நினைத்திரலும். மிஸ்னரி ஸ்தாபனங்கள் ஊழியர்கள் எல்லாரையும் நினைத்திரலும். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அவள் சார்ந்திருக்கிற திருச்சபைகள் திருச்சபை நடக்கிற ஊழியங்கள் எல்லாவற்றையும் பெருக செய்வீராக. சபைகளுக்கு ஐக்கியத்தை ஏற்படுத்தி தருவீராக. அப்பா சென்னை பட்டணத்துக்கு மழை குறைவாக இருக்கிறது. நல்ல மழையை கொடுங்கப்பா. நீர் அப்படியே செய்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் எங்களை கூட்டி சேர்த்து அதுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நீங்க பேசுங்கப்பா. அடைய பேசுவதற்கு அடையனை பயன்படுத்திக் கொள்ளும். அடையனை மறைத்து நீர் வெளிப்படும். உடைய நாமத்தை உயர்த்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நல்ல நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. கர்த்தர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நமக்கு ஆன்லைன் மீட்டிங் இருக்காது. காரணம் பீகாருக்கு கடந்து செல்கிறபடியால் அங்கே ஊழியங்கள் பிரயாணங்கள் பல ஊழியங்கள் இருக்கும். அதை ஒழுங்கு செய்வதற்கு சற்று சிரமமாக இருக்கும். அதை அடுத்த வாரம் கிடையாது. ஆனால் நீங்கள் ஜெபியுங்கள். ஜெப குறிப்புகளை நான் உங்களுக்கு எப்படியாவது அனுப்பி வைப்பேன். அதற்காக பாரத்தோடு ஜெபியுங்கள். அதற்கு அடுத்த வாரம் அந்த கடைசி வெள்ளிக்கிழமை நமக்கு வழக்கம் போல இணைப்பில் ஊழியங்கள் நடக்கும். அதை கலந்து கொள்ளுங்கள். குறிப்பாக எங்களுடைய ஊழியத்தின் பிரயாணத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். அந்த பிரயாணத்திலே தேவன் செய்கிற செயல்கள், ஊழியத்தில் அங்கே நடத்தப்படுகிற தேவனுடைய செயல்கள் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு அவ்வப்போது நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பிலே தெரியப்படுத்துவேன். அதை பார்த்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யட்டும். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை முதலாவது வாசிக்க கேட்போம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலால் தேவாலயம் நிறைந்தது. இது ஏசாயா தீர்க்கதரிசி கண்ட ஒரு தரிசனம். அப்ப தேவன் அங்கே ஒரு ராஜா மரணம் அடைகிறார். ஒரு ராஜா மரணம் அடையும் போது எல்லாருக்குமே ஒரு வருத்தம் இருக்கத்தான் செய்யும். அது உசியா நல்ல ராஜாவும் கூட. அப்போ இந்த தீர்க்கதரிசி தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, அப்ப நீ உலகத்து ராஜாவை நம்பாத, நான் உன்னதத்தின் தேவன், நான் தான் உங்களை ஆளுகை செய்கிற தேவன் என்றால் சவுலை ஜனங்கள் விரும்பும் பொழுது, சாமுவேல் துக்கமடையும் போது
சாமுவேலுக்கு கர்த்தர் என்ன சொன்னார்? அவர்கள், நீ ஏன் கவலைப்படுற? அவங்க ஒன்னும் இருக்கல, என்னை தான் தள்ளிவிட்டார்கள், நான் தான் அவர்களை ஆளுகை செய்கிறேன் என்பதை மறந்து போனார்கள். அவை தங்களுக்கு ராஜா வேண்டும் கேட்கிறார்கள், அவர்கள் விருப்பத்தின்படியே நீ செய் என்று சொல்லி சாமுவேல் தேற்றுகிறார். அதே போலதான் இந்த ஏசாயாவை கர்த்தர் தேற்றும்படியாய் தான் சிங்காசனத்தில் வீற்றிருப்பதை காண்பிக்கிறார். அவர் வீற்றிருக்கிற இடம் சீயோன் ஆலயம். அந்த ஆலயம் வஸ்திரத்தின் தொங்கலால் நிறைந்திருக்கிறது. அதை அவன் பார்க்கிறான், அந்த மகிமையான தரிசனத்தை பார்க்கிறான். ஒரு ஆலயத்தை ஒரு வஸ்திரம் மூடி இருக்கிறது, நிறைப்பி இருக்கிறது. தேவனுடைய வஸ்திரத்தின் தொங்கல், முழு வஸ்திரம் கூட இல்ல, வஸ்திரத்தின் தொங்கலே ஒரு ஆலயத்தை நிறைப்பிருக்கிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். இந்த ஆலயத்தை தேவனுடைய வஸ்திரம் உங்களை மூடுகிறது. தேவனுடைய வஸ்திரம் தான் உங்களை மூடி இருக்கு. அந்த வஸ்திரம் என்பது மகிமை, மாட்சிமை, மகத்துவம், பல காரியங்களை சொல்ல முடியும். இப்போ தேவனிடத்துல அநேக வஸ்திரங்கள் இருக்கிறது. இதை சங்கீதத்துல வாசிக்கலாம். 22:18, சங்கீதம் 22:18. என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள் என்று சொல்லி, இது இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தை. இது பிற்காலத்தில் சீட்டு போட்டாங்களா இல்லையா? யோவான் 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், மத்தேயு 27ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், இந்த 2 வசனங்களையும் நீங்கள் வாசிக்க கேட்கும்போது அங்கே அந்த வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் இதை நாம் கிழியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடல் மீது சீட்டு போட்டார்கள் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு வஸ்திரங்கள் இருந்திருக்கிறது. அந்த வஸ்திரங்கள் என்ன? இன்னைக்கு அதைத்தான் பார்க்க போகிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரம் எப்படிப்பட்டது? அநேக வஸ்திரங்கள் அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா அன்னைக்கு கிழித்தார்கள், கிழித்து சீட்டு போட்டு எடுத்துக்கொண்டார்கள். இன்றைக்கு அந்த வஸ்திரங்கள், அந்த கிழிக்கப்பட்ட வஸ்திரங்கள் நம்ம மேல இருக்கிறது. அதுதான் நமக்கு மகிமை கொடுக்கிறது. சங்கீதம் 104:2 வாசிக்கலாம். சங்கீதம் 104:2. ஒளியை வஸ்திரமாக, இன்னைக்கு எல்லாரும் நூறுல வஸ்திரம் செய்வாங்க, ஜர்கையில, பட்டுல, சிந்தட்டிக் ஃபைபர்ல வஸ்திரங்கள் செய்வார்கள், தோல்ல கூட செய்வாங்க, லெதர் கார்மெண்ட்ஸ். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரம் ஒளியை வஸ்திரமா தரித்திருந்தார். அவரை ஒரு ஒளி மூடி இருந்தது. இப்போ ஆதியில மனுஷனை சிருஷ்டித்தார். மனுஷன் நிர்வாணியாகத்தான் இருந்தார். ஆனால் அந்த நிர்வாணமான மனுஷன் மீது கர்த்தர் என்ன செய்தாராம்? வஸ்திரங்களை போட்டிருந்தார். என்ன வஸ்திரம்? தன்னுடைய வெளிச்சத்தை அவன் மீது, தன் வெளிச்சத்தை அவன் மீது வஸ்திரமாக வைத்திருந்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனிதனை சிருஷ்டித்தார், வஸ்திரம் உண்டாக கிடவது என்று சொன்னால் அவனுக்கு வகையான வஸ்திரம் உண்டாயிருக்கும். ஆனால் எந்த வஸ்திரத்தையும் அவனுக்கு கொடுக்க, தன்னுடைய வஸ்திரம், தான் ஒளியா இருக்கிற அந்த வெளிச்சத்தை, அந்த மகிமையை அவனுக்கு வஸ்திரமாக கொடுத்தார். அதனால அவன் நிர்வாணி என்பது தெரியாமல் இருந்தது. இது ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்க ஒரு காரியம் வெளிப்படும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள், இவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தரித்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ண. முதல் மனுஷன் உண்டாக்குற வஸ்திரம் அத்தி இலை. அவன் ட்ரெஸ் தயாரிப்பதற்கு பயன்படுத்தின மெட்டீரியல் என்னது? அத்தி இலை. இன்னைக்கு நம்ம பருத்தி இலையிலிருந்து செய்கிறோம். ஆனா இவங்க அத்தி இலையில. அவங்களுக்கு பாருங்க, தேவன் தன் ஒளியை வஸ்திரமாக கொடுத்து அவர்களை மூடியிருந்தார். அந்த ஒளியை வஸ்திரமாக கொடுத்திருந்தார். பாவம் செய்ததுனால பாவத்துக்கு அடையாளம் இருள் சூழ்ந்து கொண்டது. அந்த ஒளி வெளிச்சம் போயிற்று. இப்ப நிர்வாணிகளாக மாறிவிட்டார்கள்.
உடனே இவர்களுக்கு வெட்கம் வந்து விட்டது. உடனே செய்தார்கள், அத்தியிலே தைத்து அறையில் கச்சையாக கெட்டி கொண்டார்கள். அத்தியில பட்டு போகும் வாடி போகுங்கிறது அவங்களுக்கு தெரியாது, கருகி போகுங்கிறது தெரியாது. அப்போ ஆண்டவருக்கு கோபம் வந்தது. நீங்க அத்தியிலே தரிக்கிறீங்களா, நீங்களே ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தோட்டத்தை விட்டு துரத்துக்கிறார். துரத்தும் போது அத்தியில காஞ்சி போச்சு. ஆண்டவர் பார்த்தாரு, கோபம் கொண்டாலும் தேவனுடைய அன்பை பாருங்க. அவர் என்ன செய்தாராம், அதே 3ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். இப்ப ஆண்டவர் ட்ரெஸ் தயார் பண்றார், தோல் உடை, லெதர் கார்மெண்ட்ஸ். அப்போ அவர்களுக்கு உண்டாக்கி அவர்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு விடுறார். அப்போ தோல் உடை தயாரிக்க வேண்டும் என்றால் என்ன செய்திருக்க வேண்டும்? ஒரு மிருகம் அடிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு ஆடோ மாடோ அடிக்கப்பட்டு அந்த தோலிலிருந்து தான் பதப்படுத்தப்பட்டு வஸ்திரம் தயாரிக்கப்படும். இப்ப இங்கே பார்க்கிறோம், ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறது, ஒரு ஆடு அடிக்கப்படுகிறது. இப்ப இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பேர் அடிக்கப்படும் தேவ ஆட்டுக்குட்டி. அப்ப பாவம் செய்து மனுஷ இருளுக்குள் போகும்பொழுது, நிர்வாணியாய் போகும் பொழுது தேவன் தன்னுடைய வஸ்திரத்தை தருகிறார், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் வஸ்திரத்தை தருகிறார். அப்ப மனுஷனுக்கு முதல் தயாரிச்சது அத்தியலை, ஆனா 2வது ஆண்டவர் அவனுக்கு தயாரிச்சு கொடுத்தது தோலுடை. ஒரு ஒரு மிருகம் என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது எந்த மிருகம் என்று தெரியாது, ஏதோ ஒரு மிருகத்தின் தோல். அந்த மிருகம் என்று குறிப்பிட்டிருக்கப்பட்டிருக்கிறதுனால ஆட்டுக்குட்டியோ காளையோ சொல்லப்படவில்லை, ஏன்னா 2 தேவனுக்கு பலிக்குரியது. ஆனா மிருகம் என்று சொல்லப்படும் பொழுது ஏதோ ஒரு ஒயில்டு அனிமல், அது மிருகம் என்றால் சாத்தானை குறிக்கும். அப்ப மனுஷனுக்கு என்னோட தான் இருந்தது, சாத்தானுடைய உடை. அதை போட்டுட்டு இவர் போயிட்டார். அப்போ பாவத்தில் இருந்த அந்த மனுஷன் பாவ உலகத்துக்குள்ள வருகிறான். ஆண்டவர் மனசு கேட்கல, மனிதனை குறித்து அவருக்கு ஒரு பரிதாபம் இருக்கத்தான் செய்தது. ஐயோ, நம்முடைய சாயல் இழந்தார்கள், நம்முடைய ஒளியின் வஸ்திரத்தை இழந்தார்கள், ஒரு மிருகத்தின் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு மிருகத்தை போல வாழ்கிறார்களே. என்னுடைய வஸ்திரமாகிய வெளிச்சத்தை தரிப்பித்து தேவனுடைய சாயலாய் வாழ்ந்தவர்கள் இப்போ மிருகத்தின் வஸ்திரத்தை உடுத்தி மிருகமா மாற்று. இன்னைக்கு அன்னை சொல்றாங்களே, என்னடா நாய் மாதிரி குலைக்கிற, கழுத மாதிரி உதைக்கிற, மாடு மாதிரி முட்டுற மனுஷனு சொல்றாங்களா? அப்ப மனுஷனுடைய செயல்கள் மிருகத்துக்குப்பாய் இருக்கிறது. அப்போ ஒரு நல்ல காரியம் செய்யும் போது, எப்பா இதை பார்த்தா ஆண்டவரை பார்க்குற மாதிரியே இருக்கு, சாமியை பார்க்குற மாதிரியே இருக்கு. அப்ப நல்ல செயல்கள் தேவனிடத்துல தான் வருகிறது. அப்போ மிருகம் என்ன செய்யுது, மிருகத்துடைய குணத்தை தான். இப்ப மனுஷன் தேவனை போல படைக்கப்பட்ட மனுஷன் இப்ப சாத்தானை போல மிருகமாய் மாறிவிட்டான். அதனால தான் மனுஷனுக்குள்ள மிருக குணம் இருக்குதா இல்லையா? இருக்குது. அது அவங்க வீட்டுல பரவாயில்ல தெரியும். வீட்டுக்கார் நாய் மாதிரி கொலைப்பாரு, பிள்ளை கழுத மாதிரி ஊற சுத்தம். இருக்குதா இல்லையா? இருக்கு. அப்போ இந்த வஸ்திரங்கள்லாம் களையப்பட வேண்டும். இந்த வஸ்திரங்களை கழற்றுவதற்காகத்தான் தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்புகிறார். அவருடைய வஸ்திரம் களையப்பட்டு, நல்லா தெரிந்து சிலுவையில அவருடைய வஸ்திரம் களையப்பட்டு, சொல்ல வேண்டும் என்றால் அவர் நிர்வாணமாகத்தான் அடிக்கப்பட்டார். இங்க படத்துல கௌரவத்துக்கு அதை குறித்து எழுதப்பட்டிருக்கோம். நான் ரோம பேரரசு மரண தண்டையின்படி அவர் வஸ்திரங்கள் களைக்கப்பட்டு விடும், அவர் நிர்வாணமாகத்தான் அடிக்கப்படுவார். அதனால்தான் ஸ்திரீகள் தூரத்தில் நின்று அழுதாரு, யாரும் கிட்ட வரலையா, அவள் கிட்ட வர முடியாதா, பெத்த தாய்க்கு வர முடியாதா? எப்படி தன் பிள்ளை நிர்வாணமாக அடிக்கப்பட்டு இருக்கும் பொழுது எந்த தாய்க்கு மனசு கேட்கும்? அதனால்தான் ஸ்திரீகள், அநேக ஸ்திரீகள் தூரத்தில் இருந்து அழுது கொண்டார். அப்ப அந்த வஸ்திரத்தை, அன்னைக்கு இயேசு கிறிஸ்து இருந்த வஸ்திரத்தை அந்த போர்ச்சேவர்கள் சீட்டு போட்டு தங்களுக்குள் பங்கிட்டு கொண்டார்கள். ஆனா அவர் மேல் இருக்க அந்த ஒளியின் வஸ்திரம், அவர் மேல இருந்த வஸ்திரத்தை தான் கிழிச்சாங்க. ஆனா அவர் மேல இருந்த ஒளியின் வஸ்திரம், அதை இன்னைக்கு அவர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த வஸ்திரங்கள் என்ன? இன்னைக்கு சில வஸ்திரங்கள் இருக்கு வேதத்துல, அது இன்னைக்கு நமக்கு பிரசன்டேஷனா கொடுக்குறாரு. அது நமக்கு இன்னைக்கு கிஃப்டா தரும். ஒருத்தர் ஒரு ட்ரெஸ் கொடுக்குறாங்கன்னா ஒரு அன்பு இருந்தா தான் ட்ரெஸ் கொடுப்பாங்க, சும்மா எல்லாரும் கொடுக்கவே மாட்டாங்க. ஒருத்தர் மேல இரக்கம் இருந்தால் ட்ரெஸ் கொடுப்போம். அப்போ அந்த ட்ரெஸ் என்பது ஒரு மனிதனுக்கு அடையாளத்தை குறிக்கிறது, மேன்மையை குறிக்கிறது. இப்போ ஒரு பாஸ்டர் எடுத்துக்கொள்ளணும். பாஸ்டர் எப்படி இருப்பாரு? ஒயிட் அண்ட் ஒயிட்ல
இருப்பார். பெந்தேகோஸ்தே பாஸ்டருக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்கு, சிஎஸ்ஏ பாஸ்டருக்குன்னு அங்கே இருக்கு. இப்போ கோட் சூட்டு போட்டா யாருடையது? வெள்ளைக்காரர்கள் இது. அவங்க குளிருக்காக கோட் சூட்டு போட்டாங்க. அப்போ அந்த கோட் சூட்டு வந்து வெள்ளைக்காரர்களுடைய உடை, மேல்நாட்டுக்காரர்களுடைய உடை. நம்ம ஆட்களோட வேஷ்டி சட்டை. பஞ்சாப்ல என்னது? பைஜாமா குர்தா, அது பஞ்சாப்காரங்க. யூபிலாம் அந்த மாதிரி. அப்போ ஒரு ட்ரெஸ் ஒரு ரீஜனல் ஐடென்டிட்டியை கொடுக்கிறது. அதே நேரத்துல ஒரு மனிதனுடைய நிலைமையை வெளிப்படுத்துகிறது. இன்னைக்கு காஞ்சிபுரம் பட்டு கட்டி தலை நிறைய பூவை வச்சு போறாச்சுன்னா கல்யாணத்துக்கு போறீங்களான்னு கேட்பாங்க, இள வீட்டுக்கா போறீங்கன்னு கேட்பாங்க. அதே நேரத்துல அலங்கோலமா ஒரு இருக்கிறதுலே கந்தலான சட்டையை போட்டு அது கருப்பு கலர்ல நீ போட்டு போனா நான் துஷ்டி வீட்டுக்கு போறீங்களா? அப்போ ஒரு ட்ரெஸ் ஒரு மனிதனுக்கு அடையாளத்தையும் காட்டுகிறது, அந்த ட்ரெஸ் ஒரு நிகழ்வையும் காட்டுகிறது. அது சந்தோஷமானதா துக்ககரமானதா? இன்னைக்கு ஒரு ஸ்கூலுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கிறது, காவல்துறைக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கிறது, ஜுடிஷியரிக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு யூனிஃபார்ம்களும் பல அடையாளங்கள் இருக்கிறது, பல காரியங்கள் வெளிப்படுத்தப்படும். இன்னைக்கு நீங்களாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதற்கு என்ன அடையாளம்? அப்ப நமக்கு ஒரு ட்ரெஸ் வேணுமா வேண்டாமா? ட்ரெஸ் கோடு ரொம்ப ரொம்ப அவசியம். ட்ரெஸ் கோடு வந்து ஒரு தேசத்தை வெளிப்படுத்துகிறது, ஒரு இனத்தை வெளிப்படுத்துகிறது, ஒரு நிகழ்வுகளை வெளிப்படுத்துகிறது, உணர்வுகளை வெளிப்படுத்துகிறது. அப்ப நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதற்கு அடையாளம் அந்த வஸ்திரம். அது என்ன வஸ்திரம்? ஏசாயா 61:19 வாசிங்கள். ஏசாயா 61:10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், ஆத்துமா என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி தன் நகையினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். ஹல்லேலூயா. அப்போ அவர் வஸ்திரம் என்னது? ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை. ஒருத்தர ஒரு வியப்பா வரவேற்கிறோம் என்றால் என்ன செய்யறாங்க? ஒரு சால்வை ஷால் போடுவாங்க, ஒரு போடுவாங்க. இப்போ கட்சி விட்டு கட்சி மாறினான்னா துண்டு போடுறாங்க. அதெல்லாம் நடக்கு. வரவேற்கிறார்கள். ஒரு இடத்துல இருந்து அந்த இடத்துல இருந்த தவறான இடத்துல இருந்த இப்பதான் சரியான கட்சிக்கு வந்திருக்கன்னு அவன் நினைச்சு ஒரு துண்டு போட்டு கூப்பிடுறாங்க ஷால். அப்போ ஆண்டவர் நினைச்சார், நீ பாவத்தில் இருந்தாய், உன்னை நான் என் பிள்ளையா மாத்தி இருக்கிறேன், அதற்காக என் வஸ்திரத்தை உன்மேல் போடுகிறேன். அந்த வஸ்திரத்துக்கு பேர் என்னது? ரட்சிப்பின் வஸ்திரம், இல்லை என்றால் நீதியின் சால்வை. அதை போட்டு வரவேற்கிறேன். எனக்கு அறிமுறை நாம் பாவத்தில் விழுந்து தேவ மகிமையை இழந்து நாம் நிர்வாணிகளாய் கிடந்தோம். இதை குறித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துல 4-8 வரைக்கும் நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். அதுல குறிப்பா 7, 8 வாசிக்கலாம். எசேக்கியேல் 16ல 4-8 வரைக்கும் அது பெரிய இது வேணா வாசிக்கலாம். ஆமா, 4 வாசிக்கலாம். உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால் நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, உன்னை சுத்தமாக்க தண்ணீரால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளால் சுற்றப்படவும் இல்லை, உனக்காக பரிதபித்து இனிமேல் ஒன்றாயிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் மேல் ஒருவரும் இரக்கமாய் இருந்ததும் இல்லை. நீ பிறந்த நாளில் நீ அருவருக்கப்பட்டதினால் தெருவில் இருந்து விடப்பட்டாய். நான் உன்னருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் ரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்தது என்று சொன்னேன். உன்னை வயலின் பயிரை போல அநேகமாயிராமல் பெருகும்படி
வைத்தேன். நீ வளர்ந்து பெரியவளாகி மகா சௌந்தரியமுள்ளவனாளா ஆனாய். உன் ஸ்தனங்கள் எழும்பின, உன்மயிர் வளர்ந்தது. ஆனாலும் நீ நிர்வாணமும் அமனமாய் இருந்தாய். நான் உன்னருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன். இதோ உன் காலம் பருவ காலமாய் இருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உன்னைக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கத்துறேன். தீர்க்கதரிசனமா சொல்லுகிறேன். அப்ப நம்முடைய நிலைமை எப்படி? என் தாய் என்னை பாவத்தில் பாவத்தில் பிறந்து பாவ உலகத்திலே புழுதியிலே கிடக்கிறோம். நாம் நினைக்கிறோம் எனக்கு பதவி இருக்கு, பட்டம் இருக்கு, வகையா ட்ரெஸ் இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய பார்வைக்கு நாம் அம்மனும் நிர்வாணமாய் இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்மளை கண்டு விலகி போகாதபடி தன் வஸ்திரத்தை இன்னைக்கு நம்ம மேல போட்டிருக்கிறார். அப்போ மானத்தை காப்பது என்னது? ரட்சிப்பின் வஸ்திரம். பாவம் செய்தால் மனிதனுடைய வாழ்க்கை நிர்வாணம். ஆனா அதை மகிமையை மாற்றுவதற்கு கர்த்தர் தன் வஸ்திரத்தை தருகிறார். அப்ப கர்த்தருடைய வஸ்திரம் இன்னைக்கு நம்ம மேல கிடைத்திருக்கிறது. அது நீதியின் சால்வை என்று சொன்னோம். எது நீதியின் சால்வை? நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம், கிருபையும் சத்தியமும் பாவத்தை நிவர்த்தியாக்கும். அவனுக்கு பாவத்தினால்தான் மனிதன் நிர்வாணமாய் மாறி போனால், அந்த கிருபையும் சத்தியமும், இந்த ரட்சிப்பின் வஸ்திரம், கிருபையாய் நம்ம வஸ்திரத்தை போட்டார். நீதி என்ற தேவ சால்வை, அந்த தேவனுடைய சால்வையை நம்மேல் போட்டார். கிருபையும் சத்தியமும் பாவத்தை என்ன செய்யுமா? நிவர்த்தி ஆக்கும். அப்ப இன்னைக்கு நம்ம மேல கர்த்தர் செய்திருக்கிறார், ஒரு வஸ்திரத்தை போட்டிருக்கிறார். இங்கே மோவாபிய ஸ்ரீ, தேவனை அறியாதவள், கணவன் இறந்து போனான், மாமியாரோடு கூட எருசலேமுக்கு வருகிறார். உங்க தெய்வம் தான் உன் தெய்வம், உங்க இனம் தான் என்னுடைய இனம். மோவாபியர் என்பது வேற தெய்வத்தை வழிபடுகிறவர்கள். அவர்கள் கர்த்தரால் அருவருக்கப்பட்ட ஒரு வம்சத்தை சார்ந்தவர்கள். ஆனா இப்போ அவள் கர்த்தரை நம்பி வருகிறார். அவளுக்கு இள வயதுல கணவன் போய்விட்டான், மாமனார் கிடையாது, ஒரு விதவையான மாமியார். 2 பேரும் ஊருக்கு வர்றாங்க. வந்தால் அந்த ஊர்ல போவாஸ் என்பவன் தன் போர்வையை அவள் மேல் போட்டான். ஏனென்றால் அவளுக்கு நிறைவான வாழ்வு உண்டாயிற்று. அப்போ எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு அந்த போவாசங்கள் ஸ்தானத்துல இயேசு கிறிஸ்துவை வைத்துக் கொள்வோம். அவர் நம்மேல் ஒரு வஸ்திரத்தை போட்டிருக்கிறார். பாவம் செய்தவர்கள் நிர்வாணிகள் தான். ஆனால் அது அவமானம் வந்துடும். பாவம் செய்தவனுக்கு சந்தோஷமா வாழ முடியுமா? இப்போ ஒரு பொய் சொல்றவனை நம்ம என்ன சொல்லுவோம்? பொய்க்காரன் சொல்லுவோம். திருடுறவனை திருடன் என்று சொல்லுவோம். கொலை செய்கிறவனை கொலைகாரன். ஒரு நல்லவனை அவன் தெய்வம்பா, அவன் நல்ல மனுஷன். நல்லவனுக்கு ஒரே பேர் தான். ஆனா பொல்லாதவனுக்கு அவன் என்னென்னலாம் கிரைம் செய்கிறானோ, தவறு செய்கிறானோ, அதற்கேற்றாப்புல பெயர்கள். அது எவ்வளவு அவமானம்! அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு அவமானம். நான் சேலத்துல ஒரு மீட்டிங் போயிருக்கிறேன். அப்போ அந்த சபையில ஒரு 55 வயது ஒருவர். அப்போ என்ன, ரூபன் என்ன, நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு கண்டுபிடிச்சா எனக்கு புரியல. ஏன்னா எத்தனையோ 30-35 வருஷங்கள் கழித்த பிறகு அவரை பார்க்குறாம, நீங்க யார், நீங்க யார், என்ன நீங்க நாங்கன்ட்டு, என்ன நான் யார், என் பேரை சொல்லுங்கண்ணே. அப்படி பேரை சொல்றான். நான் உங்க தெருவில் உங்க வீட்டு பக்கத்துல தான் இருந்தேன். அப்படியாப்பா, யாருன்னே புரியலையே, அடையாளம் தெரியலையே, என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நான் சாமியல் அவங்க அம்மாங்க. ஏன்னா எங்க ஊர்ல 10 சாமியல் இருப்பாங்க, தெருக்கு 10 சாமியல் இருப்போம். அப்ப எந்த சாமியல் அப்படின்னு, என்ன வின்சென்ட் டெய்லர் வீட்டு பக்கத்துல அட கள்ளன் சாமியல் மகனா அப்படின்ட்டு. கள்ளன் சாமியல், ஏன்னா அவர் கோழி திருடுவார், ஆடு திருடுவாரு, ரொம்ப திருடி வெளியே காசும் சேர்க்கல, குடிக்கிறதுக்காக திருடுவாரு. அதனால பேர் கள்ளன் சாமுவேல். நிறைய சாமியல் இருக்கிறதுனால அவருக்கு கள்ளன். பாருங்க, அந்த பையன் அவன் செய்கிற தவறு, பிள்ளை பாருங்க எவ்வளவு ஒரு வருத்தம். அதை சொல்லி சுதாரிச்சுட்டு சாரிப்பா அப்படி சொன்னாதான் புரியுது. என்னன்னா எங்க அப்பா புண்ணியத்தை சேர்க்கல, இப்படி பாவத்தை சேர்த்து வச்சுட்டு போயிட்டாங்க, அந்த பேரு போகலையே அப்படின்னு. அப்போ
ஒரு பாவம் செய்யறதுக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு. அந்த அவனுடைய முகம் எப்படி சுருங்கி போச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப பாவம் செய்யறவனுக்கு ஒரு நாள் கனம் கிடைக்காது, மகிமை கிடைக்கவே கிடைக்காது. அதனால்தான் கர்த்தர் செய்கிறாராம், என்னுடைய பிள்ளை இவன் இனிமே நல்லவனா இருப்பான் சொல்லி அந்த வஸ்திரத்தை நம்மேல் போடுகிறார். அவருடைய வஸ்திரம் நம்மேல் வந்து விட்டால் நமக்கு நிறைவான வாழ்வு உண்டாயிருக்கும். வீட்டுக்கு கூட பாப்பா என் வீட்டுல வந்து நீ சாப்பிட வரணும், சாப்பிட வாங்கன்னு அழைக்கிறது ஒருத்தருக்கு ஒரு பெரிய சிறப்பு. எல்லாரையும் அழைக்க முடியுமா? எல்லாரும் அழைக்க முடியாது. ரொம்ப அன்பு செலுத்தினாதான் ஒரு நாளாவது எங்க வீட்டுல வந்து என்ன செய்யணும், சாப்பிடணும். நான் ஆண்டவர் சொல்லுகிறார், நித்தமும் என் வீட்டில் நீ போஜனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அதுக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கிறார். அது என்ன வஸ்திரம்னா கல்யாண வஸ்திரமா. கல்யாண வஸ்திரம் என்ன, அது சிறப்பானது. அது ரொம்ப விருந்தெல்லாம் தடபுடல இருக்கும். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல அந்த வஸ்திரம் குறிப்பிடப்படுது, கல்யாண வஸ்திரம். விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனே. இவர் அழைக்கிறாரு, நீ வீட்டுக்கு வா. கல்யாணம் வீட்டு, என் வீட்டுக்கு இவர் எல்லாரும் அழைப்பாங்களா? ரொம்ப சிறப்பானவங்களை தான் அழைக்கணும். அப்ப கல்யாணத்துக்கு போனா அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு போனோம். இவர் அழைச்சார், போயிட்டாரு. ஆனா அந்த ட்ரெஸ் போடல. உடனே அந்த ராஜாவுக்கு கோவம் வருது, டேய் நான் உன்னை, நீ உன் நிலைமை என்ன, என் நிலைமை என்ன? நான் உன்னை விருந்து கலைச்சிருக்கிறேன், இந்த விருந்துக்கு வந்திருக்க நீ பாரு, எல்லாரும் ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க, கல்யாண ட்ரெஸ், நீ ஏன்டா இப்படி வந்த பஞ்சாப் பிரதேசி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவனை சாப்பிட தடுத்துட்டார். அப்போ அன்றைக்கு நம் தேவனுடைய சமூகத்துல பங்கு கொள்ள வேண்டும் என்றால், அவருடைய விருந்திலே நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு ஒரு வஸ்திரம் தேவை. அது என்ன வஸ்திரம்? எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மத்தேயு 3:15. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது ஞான ஸ்நானம் என்பது ஒரு கல்யாண வஸ்திரம். பொதுவாக நீங்க சபைக்கு போனால் பார்த்திருக்கலாம், திருவிருந்து என்று சொல்லுவார். திரு விருந்து, இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் ரத்தத்துக்கும் அடையாளமாக திராட்சரசமும் பிரெட்டும் கொடுப்பாங்க. இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்பதற்கு அடையாளம். இதுதான் ஒரு புது உடன்படிக்கை. அதுக்கு பிறகு திரு விருந்து, விருந்துன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அதுல பங்கு கொள்ளனா அதுக்கு என்ன செய்திருக்கணும்? ஞானஸ்தானம் என்ற கல்யாண வஸ்திரம் கொடுத்திருக்கணும். எல்லாரும் எடுக்க முடியாது. ரோமன் கத்தோலிக்க திருச்சபை நீங்க கல்யாணத்துக்கு போகலாம், ஆனா அந்த கல்யாணத்துக்கு போனா அங்க ஒரு திருவிருந்து வைப்பாங்க சபையில, ஆராதனையில. ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தின்படி ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் இந்த விருந்திலே பங்கு கொள்ளக்கூடாதுமாங்க. அதே மாதிரி இங்க சிஎஸ்சியில நடக்கும். சிஎஸ்சியில இருந்தா நீங்க ஆராதனையில கலந்து கொள்ளலாம், எல்லாம் செய்யலாம், காணிக்க கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் அவருடைய சரீரத்திலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ள முடியாது என்று சொல்லி ஒரு கட்டளை இருக்குது. அதனால அந்த கல்யாண விருந்து என்பது அந்த ஒரு வஸ்திரம், அது எதை குறிக்கிறது? ஞானஸ்தானத்தை குறிக்க. அவர் ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொண்டால், அந்த வஸ்திரத்தை தரிப்பித்தால் தேவனுடைய பந்தியிலே நாம் ஆசனம் பண்ண முடியும். அவருடைய ரத்தத்திலும் சரீரத்திலும் நாம் பங்குள்ளவர்களாய் மாற முடியும். அதுதான் இதை குறிக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 26 28 வரைக்கும் அதுக்கான விளக்கம் இருக்கு. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 26 28. அவர் போதனை பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது என்றார். பின் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதை பானம் பண்ணுங்கள், இது பாவம் உண்டாகும்படி அவர்களுக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை என்னுடைய ரத்தமா. அப்ப அந்த விருந்துல மெனு என்னது? அவருடைய ரத்தம், அவருடைய
சரீரம். அதுக்கு அடையாளமாக அப்பமும் ரசம், திராட்சை ரசமும் இன்னைக்கு கொடுக்கப்படுகிறது. அப்ப அதை பெற்றுக்கொள்வதற்கு ஞானஸ்நானம் என்ற வஸ்திரத்தை நாம் தரித்திருக்கிறோம். இப்போ இந்த வஸ்திரத்தை தரிச்ச பிறகு ஆண்டவர் பார்க்கிறாரு, இவன் என் வீட்டுல பந்தியில உட்கார்ந்துட்டான், ராஜா வீட்டுல. அப்ப நமக்கு ஈக்குவலா கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. அவனை மேல உயர்த்த வேண்டும், அவனை கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏசாயா மன்னிக்கணும், ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துல அங்க ஒரு வஸ்திரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்கலாம். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த ம். தன் கலற்றி ம். அதை யோசேப்பின் கையிலே போட்டு ம். மெல்லிய வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்தி மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி சரங்களை அவன் கழுத்திலே ஆ தரித்து அவன் ராஜாவுடைய மோதிரத்தை கொடுக்கிறான், பொன் சரிக வஸ்திரத்தை கொடுக்கிறான், மெல்லிய வஸ்திரத்தை அவனுக்கு கொடுக்கிறான். இந்த மெல்லிய வஸ்திரம் என்பது ரொம்ப காஸ்ட்லி, எப்பவுமே விலையில பெற்றதா இருக்கு. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ட்ரெஸ்ல கூட அந்த மெல்லிய வஸ்திரம் அந்த நாட்கள மஸ்லின் அப்படின்னு ஒரு துணி உண்டு. ஒரு 6 கஜ புடவைய ஒரு தீப்பெட்டிக்குள்ள அடிக்கலாம், அவ்வளவு சிறப்பானது. பங்களாதேஷ் டாக்காவில் தான் தயாரிக்கப்படும். அப்படி சிறப்பான ஒரு வஸ்திரம். அப்ப அந்த மெல்லிய வஸ்திரம் இது யார் அணிவாங்க? ராஜாக்கள், ராணிகள், இவங்க தான் அந்த மெல்லிய வஸ்திரத்தை அணிவாங்க. அது ரொம்ப விலையேற பெற்றதா இருக்கும், ஏன்னா பொன் இலைகளினால் அது தயாரிக்கப்படுவதா இருக்கும். அப்போ யோசேப்பு ஒரு எகிப்து தேசத்துல அடிமையாக போகிறான். அடிமையாக போனவன இப்போ ராஜா என்ன செய்யறாரு? சிங்காசனத்துல வைக்கிறாரு. அப்ப அந்த ராஜா சிங்காசனத்துல அவன் உட்காரணும்னா அதுக்குரிய ட்ரெஸ் போடணுமா வேண்டாமா? அந்த ட்ரெஸ்ஸை போட்டு ராஜாவின் அதிகாரியின் மோதிரத்தை கொடுத்து தன் வஸ்திரத்தை அவன் மேல போடுகிறார், சிங்காசனத்தையும் கொடுக்கிறார். அப்ப இது எதை குறிக்கிறது என்றால், அது வேதத்துல அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 19:8 வெளிப்படுத்தல் 19:8. ம். பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் ம். தரித்துக் கொள்ளும்படி ம். அவனுக்கு அளிக்கப்பட்டது. ம். அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதி. அப்ப அந்த மெல்லிய வஸ்திரம் இன்னும் அதுக்கு விளக்கம் கொடுக்கிற 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21, 22. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21, 22. எங்களையோ ஆ. சிறப்படுத்தி ம். நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவன். நம்மை அபிஷேகம், அந்த யோசேப்ப அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறான். அதுக்கு அடையாளமா என்ன கொடுத்தா? தன்னுடைய முத்திரமோதத்தை கொடுக்கிறார், தன் கிரீடத்தை கொடுக்கிறார், மெல்லிய வஸ்திரத்தை கொடுக்கிறார். அந்த இதுக்கு பேர் ராஜ வஸ்திரம். ஒரு ராஜா அதிகாரத்தில் இருப்பவர் அணிகிற அந்த மெல்லிய வஸ்திரத்தை அவனுக்கு கொடுக்கிறார். இந்த மெல்லிய வஸ்திரம் என்பது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். அல்லேலூயா. அப்ப அந்த மெல்லிய வஸ்திரம் எதை குறிக்கிறது? பரிசுத்தாவின் அபிஷேகம். கல்யாண வஸ்திரம் எதை குறிக்கிறது? ஞானஸ்நானம். மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தாவின் அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை நம்ம காணவே முடியாது, மென்மையானது. அதனால மெல்லிய வஸ்திரம். அப்ப இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு மெல்லிய வஸ்திரத்தை தந்திருக்காரு. இது ராஜரிக வஸ்திரம். சரி, இப்ப கொடுத்தாச்சு. இப்ப எல்லா ராஜாக்களுக்கும் கனம் மேன்மை இருந்ததா? இன்னைக்கு எல்லா ராஜாக்களுக்கும் இருக்குதா? இன்னைக்கு தேசத்தை ஆளுகிற ராஜாக்கள் நிறைய இருக்கிறாங்க. எல்லாருக்கும் கனமும் மகிமையும் இருக்கா? கேலியும் கிண்டலும் கேவலமா தான் இருக்காங்க. அப்ப ராஜா என்றாலும் ஒரு மெஜஸ்டி இருக்கணும். இன்னைக்கு எலிசபெத் ராணி சொன்னோம், 50 வருஷம் இருந்தாங்க, மெஜஸ்டிக்கா வாழ்ந்துட்டு போனாங்க. புருனையில ஒரு ராஜா இருக்கிறார், அந்த அதிகார தோரணை மெஜஸ்டி, நல்ல காரியங்கள் எல்லாம் செய்கிறார். ஆனா அதே நேரத்துல பொல்லாப்பு செய்த ராஜாக்கள் இந்த உலகம் நினைக்குத மோசமான ராஜா. வேதத்துல கூட நிறைய ராஜாக்கள் வந்தார்கள். தாவீது ஒருத்தன் தான் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன். மற்றெல்லாம் இவன் சரிபடாது, இவன் சரியில்லை, இவன் மோசமான ராஜா, இவன் பொல்லாத ராஜா என்றுதான் முத்திரை குத்தப்படுகிறார்கள். அப்ப நம்ம ராஜாவா இருந்தாலும் கொடுங்கோலெல்லாம் இருக்கக்கூடாது. நல்ல இப்ப ராஜராஜ சோழனை ஏன் பேசுகிறோம்? ராஜராஜ சோழனை இன்னைக்கு நாம் பேசுகிறோம். எதனால? அவர் நீதியா இருந்தார், செம்மையா இருந்தார். கோப்பரின் சோழர் என்று சொல்லுகிறோம். எத்தனையோ சோழர்களை சொல்கிறோம், பாண்டிய மன்னர்களை சொல்லுகிறோம். அவர்களெல்லாம் எப்படி இருந்தார்கள்? பேர் சொல்லும்படி இருந்தார்கள். அதனால இன்றைக்கும் நினைப்பூட்டப்படுகிறார்கள்.
சோழ மன்னல ராஜராஜ சோழன், பாண்டிய மன்னல்ல மன்னன் நெடுஞ்செழியன், எத்தனையோ மன்னர்களை இன்னைக்கு நாம் என்ன செய்யறோம், சேரன், செங்குட்டுவன், அந்த ராஜா, அவர்களெல்லாம் நீதியும் நேர்மையுமா இருந்தார்கள். காலத்தில் அழிக்க முடியாத பெயரை பெற்றார்கள். இன்றைக்கு நாம் என்ன செய்யணும்? அந்த கனமும் மகிமையும் நமக்கு வேண்டும். அப்படி என்றால் ராஜாவின் வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு மொர்தெக்காய் என்பவன் தேசத்துல ரொம்ப சாதாரணமா இருக்கிறான், அடிமையா கிடக்கிறான், புழுதியில் கிடக்கிறான். ஆனா அவன் ராஜாவுக்கு ஒரு ஒத்தாசை செய்கிறான். ராஜாவை கொல்லும்படியா 2 பேர் சதித்திட்டு திட்டுகிறார்கள். அது இவனுக்கு தெரிய வருகிறது. அதை ராஜா காதுக்கு இவன் சொல்லுகிறான். உடனே ராஜாவுக்கு அந்த செய்தி போகல, மந்திரி கிட்ட போகுது. மந்திரி அதை விசாரிக்கிறார். விசாரித்து உண்மை என்று தெரிந்து இந்த சதி செய்த 2 பேரையும் தூக்கில போட்டாங்க. இதை என்ன செய்தாரு அந்த மந்திரி? டைரியில எழுதி வச்சிருக்கிறார். ராஜாவுடைய டைரியில எழுதி வச்சிருக்கிறார். ராஜா ஒரு நாள் தூக்கம் வராம பாக்குறாரு. பார்த்து, அடடா, எனக்கு விரோதமா இவ்வளவு சதி பண்ணியிருக்கிறாங்க, எனக்கே தெரியாம அதை விசாரிச்சு என்ன செய்திருக்காங்க, அவர் தூக்கில போட்டிருக்கிறாங்களே. இந்த காரியத்துல இந்த இவர் சதி செய்கிறார்கள் என்கிறதை நமக்கு தகவல் கொடுத்தது யாருன்னு பார்த்தா மொர்தெக்காய். உடனே மந்திரியை கூடுறாரு. ஏய் மந்திரி வா, நான் ஒருத்தனை கனம் பண்ணணும். ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? ஐயா, ராஜாவின் வஸ்திரம் உடுத்தப்பட வேண்டும், ராஜாவின் முற்பீடு கிரீடம் சூட்டப்பட வேண்டும், ராஜா இருக்கிற கழுதையில ஏறி ஊர்வலம் வர வேண்டும். உடனே அந்த மந்திரி நினைச்சுக்கிட்டார், நம்மளுக்கு தான் செய்ய போறாரு. அப்படியா? அந்த மொர்தெக்காய் என்பவனுக்கு நீங்கள் இந்த கனத்தை கொடுத்தீர்களா? இல்லையா, கொடுக்கல. அவனை அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி அவனை அழைத்து வந்து ராஜா தன் வஸ்திரத்தை கொடுத்து தன் குதிரையின் மேல் ஏற்றி எருசலேம் வீதியில, அந்த பட்டணத்து வீதியில அவனை ஊர்வலமா அழைத்து வருகிறார். அப்ப ராஜா கனப்படுத்தி அவனை தனக்கு அடுத்த ஸ்தானத்திலே அவனை வைக்கிறார். அப்ப உலகத்திலையும் நாம் கனத்துக்கும் மரியாதை கொண்டவர்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில 4 பேர் போற்றணும், 4 பேர் நம்ம வார்த்தையை கேட்கணும், 4 பேர் நம்மளை பார்த்து ஒரு நல்ல மனுஷன்யா. இன்னைக்கு அந்த நம்ம சம்பாதிக்கணும். இன்னைக்கு மனிதர்களை நாம் சம்பாதிக்க வேண்டும். இன்னைக்கு மனுஷன் என்ன செய்யறான்? பணத்தை சம்பாதிக்கிறான், ஆனா குணத்தை சம்பாதிக்கல, உறவுகளை இழந்து விடுக்கிறான். ஒரு நல்ல மனிதனுடைய வாழ்க்கையில செல்வத்தினால் மேன்மை கிடையாது. அவன் வாழ்கிற அந்த ராஜா வாழ்க்கை 4 பேரை சம்பாதிக்கணும், 4 பேரை பார்த்து நமக்கு விட்ட பணம் இல்லைனாலும் நல்ல மனுஷையா என்று சொல்ல வேண்டும். இன்னைக்கு அதுதான் என்ன செய்ய வேண்டும்? ராஜா வஸ்திரம், ராஜாவுடைய கனம். உலகம் நம்மை போற்றும். இன்னைக்கு சிறப்பான சேவை செய்தவர்களுக்கு ஜனாதிபதி என்ன செய்கிறார்? அழைத்து அவர்களை கௌரவப்படுத்துகிறார். தோட்டாத்தரணி என்கிறவர் ஒரு சிறப்பான கலை நிபுணர், ஒருவேளை சினிமா துறையை சார்ந்திருந்தாலும் ஒரு சிறப்பான படைப்பாளி. அவரை பிரெஞ்சு தேசம் அழைத்து அவரை கனப்படுத்துகிறது. செவாலியே என்ற ஒரு பெரிய பட்டத்தை கொடுக்கிறது. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த பட்டத்தை பெறுவதற்கு போகும்போது என்ன வஸ்திரம் கொடுத்திருந்தார்? அந்த பிரெஞ்சு கலாச்சாரத்தின்படி ஒரு வஸ்திரம் அணிய வேண்டும். அந்த வஸ்திரத்தை அணிந்துதான் போய் அந்த பட்டத்தை வாங்கினார். அப்போ ஒரு எளிய மனுஷன், அவர் ஒரு பெரிய சாதாரண ஆளுதான், ஒரு துறையில் இருக்கிறார், அதுல சிறப்பான பணிகளை செய்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு ராஜா அவரை என்ன செய்கிறார்? கனப்படுத்துகிறார். அதே போல இப்ப 4 பேருக்கு நம்ம ஆயுஷ் காலத்துல நல்லதை செய்யணும், எல்லாத்தையும் ஒரு அன்பா பழகணும், எல்லாரையும் நேசிக்கணும், எந்த வம்பு தும்புக்கு போகாம இருக்க, அதுக்கே நேரத்துல தவறுகளை சுட்டி காட்ட வேண்டும், கண்டிக்கலாம், அதுல ஒண்ணும் தப்பே கிடையாது. அப்போ அதுதான் ஒரு சிறந்த வாழ்க்கை. அவர்கள் ராஜாவால், உலகத்தாரால் காணப்படுத்தப்படுவார்கள். இப்போ இது நமக்கு அவசியம். அப்போ இது இயேசு கிறிஸ்து இன்னைக்கு பேசப்படுகிறது என்றால் அவர் செய்த நல்ல செயல்கள். சரி, அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போ இங்கே பார்க்கிறோம், ராஜாவால் அவர் என்ன செய்கிறார்? காணப்படுத்தப்படுகிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல அதுக்கான விளக்கம் இருக்கு. மத்தேயு 5:16. உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் நாம செய்கிற நல்ல காரியத்தினால ஆண்டோட நாமும் மகிமைப்படணும்.
இப்ப நம்முடைய பேர் வருது இல்லையா, ஆண்டுடைய நாமம் பயப்பட நற்கிரியைகளை செய்யும் போது ராஜா தேவன் நம்மை காணப்படுத்துகிறார். இப்ப ஏசாயா 52:1 வாசிக்கலாம். இங்கே ஒரு வஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 52:1 அலங்கார சீயோனே, ம். வல்லமை தருவோர், ம். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, ம். உன் உன் அலங்கார வஸ்திரங்கள், அதாவது அது என்ன ஆர்னமெண்டல் ட்ரெஸ் சொல்லலாம், அலங்கார வஸ்திரம். இன்னைக்கு சில வஸ்திரம் இருக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கும். அப்ப அதுல அலங்காரமான வஸ்திரங்கள் இருக்குதா இல்லையா? சொல்லணும்னா இப்ப அம்பானி வீட்டு கல்யாணம் நடந்துச்சு. சாதாரண ஒரு இதுதான். ஆனா அதுல தங்கம், வைரம், வைடூரியம் எல்லாத்தையும் இணைச்சனால எத்தனை கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ளது அலங்கார வஸ்திரம். பொதுவா அலங்கார வஸ்திரம் இன்னைக்கு ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில தான் நாம் என்ன செய்வோம், பயன்படுத்துவோம். ஒரு கல்யாண வீட்டுக்கு போறவங்க ஒரு அலங்கார வஸ்திரத்தோட போவாங்க. அப்போ ஒரு அலங்கார வஸ்திரம் என்றால் ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை, ஒரு வித்தியாசமான சூழ்நிலை, பலர் கூடுகிற ஒரு இடம். அதுல நம்முடைய வஸ்திரம் அலங்காரமா இருக்கணும். அப்போ அலங்காரமா இருந்தா இன்னைக்கு நிறைய பேர் அலங்கோலமா தான் போறாங்க. பாதி பேருக்கு ட்ரெஸ் கட்சிப்ப ட்ரெஸ் மாதிரி கட்டிட்டு போறாங்க. இன்னைக்கு அலங்கோல ட்ரெஸ்ல தானே நிறைய பேர் போறாங்க. அதுதான் அலங்காரம் நினைக்கிறாங்க, ஃபேஷன் நினைக்கிறாங்க. இல்லைன்னா நம்ம ஒரு 50,000 ரூபாய் புடவை கட்டினா அலங்காரம் நினைக்கிறாங்க. இல்ல, ஏது அலங்காரம்? இன்னைக்கு அதுதான் கேள்விக்குறி. வெளியேற பெற்ற வஸ்திரங்களையும் பொன் வெள்ளி பதிக்கப்பட்ட வஸ்திரங்களையும் உடுத்துவதுதான் அது அலங்காரம். இல்லை என்றால் வித்தியாசமான உடைகளை உடுத்துவதுதான் அலங்காரம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனா எது அலங்காரமா? வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 3:3 4 இந்த வசனங்களிலே எது அலங்காரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 3:3 வசனங்கள். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுகிறவர்களாகிய புறம்பான, இதெல்லாம் என்னதான் புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்காரமாய் இருக்கிற சாந்தம், அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுள். அல்லேலூயா. அன்னை தெரசா அவங்க 10,000 பேர் இருக்கிற இடத்துல அவங்க என்ன தனியா இருப்பாங்க, தனியா இருப்பாங்க. அவங்க உடுத்துக்க ஒரு 50 ரூபா நூல் புடவை தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு ப்ளூ கலர் போடுபட்ட ஒரு பார்டர் கட்டின ஒரு வசம். ஆனா எத்தனை பேர் நேரம் ஒரு முறை திண்டுக்கலுக்கு அவங்க வாராங்க. கொடைக்கானல்ல அன்னை தெரசா பல்கலைக்கழகம் திறக்கிறாங்க. எம்ஜிஆர் முதலமைச்சரா இருக்கிறார். ஒரு ஸ்டேட் ஹெட்டுங்கிறதுனால வரவேற்புக்கு வர திண்டுக்கல்ல ஒரு ஆர்சி ஸ்கூல் மைதானத்துல பெரிய வரவேற்பு. இப்போ திண்டுக்கல் மாவட்டத்துல ஆர்சி மக்கள் அதிகம். அப்போ அந்த மறை மாவட்டத்தை சார்ந்த அந்த ஆர்சி ஃபாதர்ஸ், நன்னு, கன்னியாஸ்திரிகள் எல்லாம் வர்றாங்க. இப்போ எம்ஜிஆர் பயங்கர கவர்ச்சி உள்ளவர். இவர் ஸ்டேட் மினிஸ்டர், ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர். ஆனால் அவர் என்ன சொன்னாரா, அந்த கலெக்டர் இருந்தவங்க சந்திரலேகாங்கிற ஒரு ஐஏஎஸ் கலெக்டர், அவங்க மேலே ஆசிட்லாம் பிறகு ஊற்றுனாங்க. அவங்க தான் சீஃப் செக்ரட்டரி. அவங்க கூப்பிட்டு, ஏம்மா என்ன பார்த்தா போலி கூட்டம் கூடும், எல்லாம் எம்ஜிஆர் வாழ்க்கை அது வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அவங்க ஒன்றும் நல்ல உண்மையானவங்க, நமது சினிமாக்காரன். நான் மேடையில் ஏற மாட்டேன், நான் கீழே இருக்கிறேன், நீ லேடி, அதனால நீ என்ன செய்ய வரவைட்டு, அரசு சார்பாக வரவைட்டு அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணும், மேலே அவங்க நிற்கட்டும். ஏன்னா நான் வந்தாச்சுன்னா மற்றவங்களுக்கு கொஞ்சம் விரும்புவாங்க. ஏன்னா வந்திருக்கிறது நன்ஸு, ஃபாதர்ஸ், அவங்கெல்லாம் எளிமையானவங்க. அவங்களுக்கு முன்னால நான் நிற்கிறது அவ்வளவு சரியா வராது. அந்த இடத்துல அவங்க தான் மேன்மையானவங்க. அவங்கள பார்க்க அவங்கள தான் பார்க்க வந்திருக்கிறாங்க. அவங்க மத்தியில நான் ஒரு பகட்டா போய் இந்த வசதி, நான் ஒரு சினிமாக்காரனா ஒரு முதலமைச்சரா போய் நிற்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி கீழே நின்றுட்டாராம் எம்ஜிஆர்.
அது ஒரு சிறப்பு. அப்ப என்ன செய்யுது, ஒரு சாதாரண ஒரு உடை உடுத்துறவங்களுக்கு அவ்வளவு ஒரு பெரிய மேன்மைய பளபளப்பான உடைகளை உடுக்கக்கூடிய ஒரு சில்க் எம்ஜிஆர் கொடுத்தார் என்று சொல்லி நான் ஒரு செய்தியில இப்பதான் அதை தெரிந்து கொண்டேன். இது எதை குறிக்கிற எளிமை என்பது, அலங்காரம் என்பது எதுல இருக்கு? அவனுடைய குணத்துலதான் இருக்கு. நிறைய பேர் அலங்காரமான ட்ரெஸ் கொடுத்துருப்பாங்க, அதாவது அலங்கோலமான ட்ரெஸ்ஸ கொடுத்துருப்பாங்க. ஆனா குணம், கேரக்டர், ஒரு ஆளுடைய அலங்காரம் எது? அவருடைய சாந்தம், அன்பு, அமைதி, ஒரு பொறுமை, இதுதான் ஒரு மனிதனுக்கு அலங்காரம். அதனால்தான் மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆண்டவர் இருதயத்தை பார்ப்பார். எது அலங்காரம்? வெளிப்பிரகாரமானதெல்லாம் அலங்கோலம். ஆனா அலங்காரம் என்பது உள்ளான நல்ல குணங்கள், நம்ம இடத்தில் காணப்படுகிற குணம். இது ஆண்டவர் தான் கொடுக்க முடியும். இதுக்கு பேர் தான் ஆவி கனி. இந்த வஸ்திரத்துக்கு பேரு, அலங்கார வஸ்திரத்துக்கு பேரு ஆவியின் கனி. இன்னொன்னு சித்திர தையல் ஆடை என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆர்னமெண்டல் ட்ரெஸ் சொல்லுவாங்க. சித்திர எம்ப்ராய்டரி எம்போசிங் சாரீஸ் சொல்லுவாங்க. சித்திர தையல் ஆடை. ஒரு ட்ரெஸ் இருக்கும், அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இந்த கோத்திக் டிசைன் இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி டிசைன் பண்றதுக்கு சித்திர தையல் ஆடை. சங்கீதம் 45:14 சங்கீதம் 45:14 ஆடை சித்திர தையல் ஆடை தரித்தவர்களாய் கொண்டு வரப்படுவார். ராஜாவிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவார். அவர் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் கொண்டு வரப்படுவார். இந்த சித்திர தையலாடை யாருக்கு போட வேண்டும்? மணவாட்டிக்கு போட வேண்டும். இப்ப நமக்கு கூறப்புடவை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கூறப்புடவைன்னு என்னது? கல்யாணத்துக்காக மணமகன் வீட்டிலிருந்து கொடுக்கப்படுவது. இன்றைக்கு தேவன் மணவாளன், நாம் மணவாட்டிகள். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் மணவாட்டிகள். அப்ப அந்த மணவாட்டுறாரு ஒரு கூறப்புடவை கொடுக்கிறாரு, அதுக்கு பேர் சித்திர தையல் ஆடை. அப்போ ஒரு மணப்பெண்ணுடைய ஆடையை வச்சு கண்டுபிடிச்சிடலாம், இவதான் கல்யாண பொண்ணு. அப்ப கல்யாணம் மணப்பெண்ணாய் வரவர்களுக்குன்னு ஒரு வஸ்திரம் இருக்கிறது, அது மணமகன் தான் எடுத்து கொடுக்கணும். இன்னைக்கு மணமனாகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டிகளாகிய உங்களுக்கு எனக்கும் ஒரு சித்திர தையல் ஆடையை தந்திருக்கிறார். இது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை எசேக்கியேல் 16:13 வாசிக்கலாம். எசேக்கியேல் 16:13. இவ்விதமாய் வெள்ளியினாலும் நீ அலங்கரிக்கப்பட்டால் மெல்லிய புடவையும் பட்டும் தையாளமாய் இருக்கிறது. மெல்லிய மாவையும் தேனையும் நீ மிகவும் அளவுள்ளவளாகி ராஜ்யத்தை, அப்ப மணவாளனை சுதந்திரிக்கிறதுக்கு, பரலோகத்தை சுதந்திரிப்பதற்கு நாம் மணவாட்டியா மாறணும். இந்த மணவாட்டின் ட்ரெஸ் தான் சித்திர தையல் ஆடை. இப்ப நம்ம கிட்டத்தட்ட ஒரு நிறைய ட்ரெஸ் பார்த்தோம். நான் சுருக்கமா சொல்றேன். முதல்ல ரட்சிப்பின் வஸ்திரம். நம்ம பாவத்துல நிர்வாணமா கிடந்தோம், கர்த்தர் கிருபையும் சத்தியத்தையும் அந்த நீதியின் வஸ்திரத்தை நமக்கு கொடுத்தார், ரட்சிப்பின் வஸ்திரம். அதற்கு அவருடைய வீட்டுக்கு அழைத்து கல்யாண வீட்டு விருந்த நமக்கு கொடுத்தார், அது ஞான ஸ்நானம். அடுத்தது என்ன ஆடை? மெல்லிய வஸ்திரம். மெல்லிய வஸ்திரம் என்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். ராஜாவின் வஸ்திரம் என்பது நம்மை கனப்படுத்துகிற ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது என்ன ஆடை? அலங்கார வஸ்திரம். ஏதோ ஒரு மனிதனுக்கு அலங்காரம், ஆவியின் கனி. அடுத்த சித்திர தையல் ஆடை, மணவாட்டிக்குரிய வஸ்திரம். இதெல்லாம் உலகத்துல தேவன் கொடுக்கிறார். இப்போ நமக்கு உலகத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு. அங்க என்ன ட்ரெஸ் போடுவோம்?
பூமியில் உள்ள ட்ரெஸ் இதோட முடிஞ்சிச்சு. அங்க போன 3:5 வெளிப்படுத்தல் 3:5 வாசிக்கலாம். ஜெயம் கொள்கிறவனோ ம். அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். ம். ஜீவ புத்தகத்திலிருந்து அவருடைய நாமத்தை திருப்பி போடாமல் ம். என் பிதா முன்பாகவும் ம். அவருடைய தூதர் முன்பாகவும் ம். அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். இப்ப நம்ம பரலோகத்துக்கு போன பிறகு மீண்டும் நமக்கு ஒரு வெண் வஸ்திரம். அந்த வெண் வஸ்திரம் எதுல தயாரிக்கப்படுதா? ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தில் தோய்த்தெடுக்கப்பட்ட வஸ்திரம். ரத்தத்துல தோய்க்கப்பட்ட சிவப்பாதனம் இருக்கணும். ஆனா இது வெண் வஸ்திரம் அப்படின்னா அவ்வளவு சுத்தம், மகா பரிசுத்தம். எப்படி தேவன் மனிதனை படைக்கும் போது ஒரு ஒளியாய் படைத்தாரோ, அந்த ஒளி அவனுக்கு வஸ்திரமா கொடுத்தாரோ, அதே போல மீண்டும் நாம் அவருடைய ராஜ்யத்துக்கு போகும் பொழுது அந்த வஸ்திரத்தை நமக்கு தருகிறார். இங்கே ஆதாமிடத்திலிருந்து உரியப்பட்ட அந்த வஸ்திரம் பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு கொடுக்கப்பட்டு அவரோடு கூட வாழ நித்திய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கும் பொழுது அந்த வெண் வஸ்திரம், அந்த ஒளியின் வஸ்திரம் மீண்டும் நமக்கு தருவிக்கப்படுது. அவர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப எத்தனை வஸ்திரம் இயேசு கிறிஸ்து வச்சிருக்கிறாரு. மத ரட்சிப்பின் வஸ்திரம், கல்யாண வஸ்திரம், மெல்லிய வஸ்திரம், ராஜ வஸ்திரம், அலங்கார வஸ்திரம், சித்திர தையலாடை, வெண் வஸ்திரம். 7 வஸ்திரம். அதுல 6 இந்த பூமியில நமக்கு நிறைய வரும். 7வது வஸ்திரம் அங்க போயிரு. அப்ப அந்த 7வது வஸ்திரம் என்ன அடிச்சோம்? ஜெயம் எடுக்க வேண்டும். எதை ஜெயிக்கிறது? நம்ம எதை ஜெயிக்கிறது? தேசங்களை ஜெயிக்கிறதா அல்லது எதை ஜெயிக்கிறது? வேதத்துல இருக்கு 25:8 ஏசாயாவுல மரணத்தை ஜெயமாய் விளங்கினார். பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணம் என்பது நமக்கு சரீரத்துல ஒரு மரணம் இருக்கு, ஆத்மாவில ஒரு மரணம் இருக்கு. 2 மரணத்தையும் நாம் என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். அதுதான் மரணத்தை ஜெயமாக விழுங்கிறது. இன்னொன்று 16:33 உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன்கள். யோவான் 16:33 உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை இந்த உலகத்தையும் நம்ம என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். அதுபோல வெளிப்படுத்தல் 12:11 அதையும் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 12:11 மரணம் நேர்ந்ததா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். சாத்தானை ஜெயித்தவர்கள். அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம், உலகத்துல பாடு உபத்திரங்கள் என்ற போராட்டங்கள், அடுத்தது சாத்தானால் வருகிற பிரச்சனைகள், இத்தனையும் ஜெயிக்கணும்னா இந்த வஸ்திரம் நம்ம மேல இருக்கணும். கர்த்தர் அப்ப இன்னைக்கு நம்ம மேல ஒரு வஸ்திரத்தை போட்டுக்க. பாக்குறதுக்கு ஒரு கலரா இருக்கும், ஏதோ காட்டனா இருக்கும், டெரிகாட்டனா இருக்கும், இருக்கலாம். ஆனா நம்ம மேல கர்த்தர் தன் ஒளியை வஸ்திரமாக தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் சில தேவ மனுஷெல்லாம் பாருங்க பிரகாசமா இருக்கும். அவங்களுடைய முகம், அவங்க ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 பிரகாசமா. காரணம் என்ன? அந்த ஒளியை கர்த்தர் வஸ்திரமாய் தரித்திருக்கிறார். அப்ப இன்னைக்கு நம்ம மேல கர்த்தர் ஒரு வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம மேல இருந்த வஸ்திரம் என்னது? தோலுடை. இன்னைக்கு அந்த தோலுடையை நீக்கி இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரங்கள் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு வஸ்திரம் கிடைக்குது என்று சொன்னால் அது சிறப்பானது. மணவாளன் மணவாட்டிக்கு கொடுப்பார்கள், பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பார்கள், கணவன் மனைவிக்கு கொடுப்பார், நம்மை நேசிக்கிறவர்களுக்கு நாம கொடுப்போம். அதே போல நம்மை நேசித்தபடியாக இயேசு கிறிஸ்து வஸ்திரங்களை நமக்கு தந்திருக்கிறார். இப்போ சும்மா வந்தீங்க, போகும்போது 7 ட்ரெஸ்ஸோட போறீங்க. அல்லேலூயா. எத்தனை ட்ரெஸ்ஸோட போறீங்க? 7 ட்ரெஸ்ஸோட போறீங்க. இதை பத்திரமா வைத்துக் கொள்ளுங்கள். இதை கிழித்து போட்டுறாதீங்க. வஸ்திரங்களை அசுசிப்படுத்தி விடாதீர்கள். ஏன்னா அதுவும் இருக்கு. 3 நாள்ல வெளிப்படுத்தல். இவர்கள் யார்? பரலோகத்தில் நிற்கிறது. இவர்கள் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாதவர்கள் இருக்கு. அசுசி படுத்த ஐயா நல்ல வஸ்திரம் கிடைச்சுன்னு சொல்லி அடுப்படுத்தவே கூட ரொம்ப பத்திரமா பாதுகாப்பா வைக்கணும். கர்த்தர் நல்லவர். கண்களை மூடுவோம், தேவன் நோக்கி பார்ப்போம். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். உலகத்தில் பாவத்தில் விழுந்தவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரங்கள் கொடுக்கப்படுகிறது. மொத்தத்தில் ஒரு 7 வஸ்திரங்கள் இன்னைக்கு எங்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. பாவத்தை ஸ்தோத்திரம்.
இந்த ஆலயத்தின் மீது இந்த வஸ்திரத்தின் தொங்கல்கள் நிறைந்திருக்கிறது. அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தை தொட்ட போது பெரும்பாடுள்ள ஸ்திரீ சுஸ்தமடைந்தாள். அதே போல எங்கள் மீது இருக்கிற இந்த வஸ்திரம் எங்களை உலகத்தின் பாவத்துக்கும் பொல்லாப்புக்கும் வியாதிகளுக்கும் தீவினைகளுக்கும் சற்பனைகளுக்கும் விலக்கி பாதுகாக்கிற ஒரு வஸ்திரமாய் இருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம். இந்த மகிமையின் வஸ்திரம் உடைய ஒளியை எங்கள் மீது வஸ்திரமாய் தரித்திருக்கிறேன். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. அப்பா, ஒரு இடத்திலிருந்து ஒரு வஸ்திரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்றால், கிஃப்டாக பெற்றுக்கொள்கிறோம் என்றால், அது ஒரு அன்பின் அடையாளம். அப்பா, உம்முடைய அன்பின் அடையாளமாக உடைய சொந்த குமாரனை எங்களுக்கு தந்தீர். சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தீர். அந்த சிலுவையிலுடைய வஸ்திரங்கள் கிழிக்கப்பட்டது, சீட்டு போடப்பட்டது. இன்னைக்கு அந்த வஸ்திரங்கள் எங்கள் மேல் விழுந்திருக்கிறது. அதற்காக உமக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திர. வஸ்திரங்கள் மானத்தை காக்கும், அடையாளத்தை கொடுக்கும். அப்பா, அந்த வஸ்திரங்கள் ஒரு கனத்து ஸ்டேட்டஸையும் வெளிப்படுத்தும். அதுபோல உன்னுடைய வஸ்திரங்கள் எங்கள் மேல் விழுந்தபடியினால் இனி எங்களை காண்பவர்கள் கிறிஸ்துவை காணட்டும். பவுல் சொல்லுகிறான், கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை என் சரீரத்திலே வரைந்திருக்கிறேன். அவன் சொன்னது உண்மை. கிறிஸ்துவின் அந்த வஸ்திரங்களை அவன் தன் சரீரத்திலே அவன் அணிந்திருந்தான் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு உங்களுக்கும் இந்த வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்றி தகப்பனே, நன்றி. இதோ உங்களுடைய கரத்திலிருந்து வஸ்திரங்களை பெற்றுக்கொண்டவர்களாய் நாங்கள் கடந்து போகிறோம். எந்தெந்த நேரத்தில் எந்த வஸ்திரங்களை அணிய வேண்டுமோ அதை அணிந்து உங்களுக்கு மகிமை சேர்க்க கிருபை பாராட்டும். அதை கேட்க போற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு மீதும் உடைய வஸ்திரம் விழுந்திருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா, ஒவ்வொருவரையும் உடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, சரீரத்தின் பலவீனங்களை எடுத்து போடும், குறைவுகளை நீக்கி போடும், தேவைகளை சந்தித்தருளும். அவள் வேண்டிக் கொண்ட விண்ணப்பங்களுக்கு பதில் தாரும். தடைபட்டு இருக்கிற காரியங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினால கடிந்து கொள்கிறேன். உடைய சுகவாழ்வு நீடித்திருக்கட்டும். சமாதான குலைச்சல்கள் எல்லாம் நீங்கி போகட்டும். எப்பொழுதும் சமாதானம் சந்தோஷமும் நிறைவாயிருக்கட்டும். உடைய அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்க. போக்கையும் வரத்தையும் காத்து கொள்ளுங்க. கையின் கிரைகளை ஆசீர்வதிங்க. சோதரிக்க வேண்டிய நன்மைகளை சோதரிக்க கிருபை பாராட்டுங்க. மறாத நேசன் கிருபைக்கு இறக்கத்துக்கு ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கிறேன். இரத்த தலைமுடி மறைத்துக்கொள்ளும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கிறிஸ்து நாமத்தை ஸ்தோத்திரி. மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, மரணி மரண. அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.